ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ப்ரோ ரெண்டு ரெண்டு இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லா ஸ்பேஸ் கேட்டேன். செம ஜாலியா இருந்தது. ஜாலியா இருந்துச்சா? எல்லாரும் வந்து ஜாலியா அரசியலா பேசுறாங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்ததுனால தான் ஏங்க குறைச்சோம். எல்லாமே நல்லா இருக்குங்க. அரசியல் பேசுறது, நேத்து நீங்க பேசுனது வித்தியாசமான கான்செப்டா இருந்துச்சு. செம ஜாலியா இருந்தது. இல்ல ஆக்சுவலா நான் நான் என்னோட என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லிடுறேன். அதாவது அரசியல் வழி வந்தாலும் வந்துட்டு நீங்க வந்துட்டு இங்க பேசுறதுனால ரொம்ப லைக் தெரியாத இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சது. இப்ப நேத்து ஒரு மாதிரி பேசுனீங்க. ஐ மீன் நேத்து ஒரு மாதிரி நேத்து பேசுனதுலயும் ஒரு ஒரு ஜாலியா இருந்துச்சு. லைக் என்ன சொல்றது, கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதெல்லாம் இப்படி கொஞ்சம் மிக்ஸ்டா இருந்தா தான் நல்லா இருக்கு. ஒரே மாதிரி போயிட்டு இருந்தாலும் அது ஒரே மாதிரி வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நேற்று வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டு இந்த லவ் மூட்ல இறங்கியாச்சு. இல்ல அது நேத்து அன்எக்ஸ்பெக்டட். அதுல வந்துட்டு பிரசாந்த் வந்து பேசுனது, அப்புறம் அவரு நடராஜன் பேசுனது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு என்ன இதுல வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால அப்படிலாம் வரதே இல்லைங்க. நான் நேற்று பேசினா நான் மறந்துடுவேன். இன்னைக்கு நீங்க பேசினா நாளைக்கு மறந்துடுவேன். இல்ல அதான் எனக்கும் தெரியல இன்னைக்கு நீங்க எதை வச்சு ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு. ஸ்பீக்கர்ல வரவங்க பொறுத்து தான். ஓகே ஓகே ஓகே. இல்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரு வாகவான் பேசுனதுல ஐ திங்க் டே பிஃபோர் எஸ்டே பேசியிருந்தாரு. மேபி எனக்கு அதில் நான் ஸ்டார்ட் பண்ண வேணாமா என்னன்னு எனக்கு யோசிக்கிறேன். அது ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. என்னாச்சு? கார்த்தி எதுவும் சொல்ல வந்தாரு? வாகபான் பேசுனது இல்ல அதான் வாகவான் பேசுனது என்னன்னா, அவரு நீங்க வந்துட்டு கோயிலுக்குள்ள போக வேண்டாம். இல்ல நான் எனக்கே அதான் இப்ப உடனே இந்த டாபிக் எடுக்கலாமா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல அவர் பேசுறது என்னன்னா, அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு வந்துட்டு அந்த சேலம் பக்கத்துல யாரோ ஒரு கவுன்சிலர் வந்துட்டு ஒரு தலித் கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. இல்ல கார்த்தி எனக்கு சீரியஸா தெரியல. நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டா வேண்டாமான்னு. அதனால நான் அதனால பேசுறதுக்கே யோசிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல பேசலாம்னா பேசலாம், இல்லைன்னா நம்ம அடுத்த டாபிக் போறோம்னா நீங்க போயிட்டு இருக்கலாம். அதனால யோசிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. அது பெரிய டாபிக் ப்ரோ, அது விட்டுருங்க. இல்ல அதனாலதான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட யோசிச்சேன். ஸோ எடுத்தோடனே அதை பேச வேணாம் அப்படின்ட்டு தான் நானே விசாரணை படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்களுக்கு கூட்டு போய் வெளின்னு வெளுப்பாரு இன்ஸ்பெக்டர். இனியா போலீஸ்காரங்களும் இப்படி பண்ணுறானுங்க, ஆந்திரக்காரனுங்க போலீஸ்காரங்களாம் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு தோணும். செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர் கூட்டு வருவார். ஒருத்தர் கூட்டு வந்து, தம்பி என்னப்பா உங்க பிரச்சனை அப்படின்னு அவர் பிரச்சனையை தீர்த்துட்டு ஒருத்தர் கூப்பிட்டு வருவாரு. கூட்டு வந்து ஆளையை காலி பண்ணிடுவாரு. அப்ப நமக்கு தோணும் ஏ அவன் அங்கேயாவது அடி வாங்கிட்டாரு, பிரியாணியா தின்னுட்டு இருப்பாயா, நீயே ஜெயில இருந்துட்டு அவன் ஆளையே முடிச்சு விட்ட அப்படின்னு. அந்த மாதிரிதான் எல்லாருக்குமே என்னன்னா, இது சரி இது தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடுவாங்க. இது சரின்ற பக்கம் போவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் இங்க என்ன பிரச்சனை இருக்குன்றது. அது ஒருத்தரா புரிதல் மாறதுதான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்ல வேற ஒண்ணும் இல்ல. நான் சொல்லிடுறேன். அவரு வந்துட்டு கேட்டிருந்தாரு. அந்த முக்கியமா அந்த சேலம் விஷயத்துல அவர் கவுன்சிலர் வந்துட்டு அந்த தலித் பையன் உள்ள போனதை வச்சு சொன்னாரு. என்னன்னா
ஆக்சுவலா அது நடந்தது ஒரு மாதிரி. அந்த வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பாங்க. இப்ப கேட்டுட்டு இருக்க எல்லாருமே கூட பார்த்திருப்பாங்க. அது என்னன்னா, அவர் ஒரு தலித் உள்ள போயிட்டாருன்னு சொல்லிதான் அந்த அந்த கவுன்சில் பேசியிருந்தாரு. ஆனா நம்ம வாகபான் சொன்னது பக்காவா இங்க ரெக்கார்ட்ல இருக்கு. அவர் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு. அந்த பையன் தண்ணி போட்டு கோயிலுக்குள்ள போயிட்டான் அப்படின்ற மாதிரி. நான் வாகபானை பத்தி ரொம்ப நல்லா வச்சிருந்தேன். ஏன்னா அவர் நல்லா பேசுறது எல்லாமே ரொம்ப கான்செப்டா பேசுவாரு. அண்ட் பேசுறது ஒரு லாஜிக்கலா பேசுவாரு. பட் அன்னைக்கு சொன்ன விஷயம், அந்த பையன் தண்ணி போட்டு போனா அதனால அவர் கெட்ட வார்த்தை பேசிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த இது அதை கேட்டு அது நான் ரெக்கார்ட்ல தான் கேட்டேன். நான் ஆக்சுவலா லைவ்ல கேட்கல, நம்ம ஸ்பேஸ்ல கேட்கல. அன்னைக்கு நான் லைவ்ல இல்ல. நான் அது ரெக்கார்ட்ல கேட்டுதான் வாகபான் சொல்றாரா இல்ல இன்னொருத்தர், அவரு வாகபான் மாதிரி இன்னொருத்தர் பேசுவார்ல ராபின்சனா, யாரோ அவரு பேசுறாரான்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஆனா திரும்ப கேட்டாதான் தெரியுது வாகபான் தான் பேசுறாரு. அப்பதான் புரியுது, என்னையா உங்க கட்சிக்குன்னா நீங்க இப்படியும் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப் அப் இல்ல அதனாலதான் பீப்புள் இப்படியும் இருக்கிறாங்க. தான் கட்சிக்குன்னா எப்படி வேணாலும் முட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னு எப்படி எனக்கு வேணாலும் ஒரு இருப்பாங்க. அதுதாங்க சொல்றேன். அவங்க வந்து ரொம்ப தெளிவா பாத்தீங்கன்னா வந்து டிபேட்டுக்கெல்லாம் அனுப்புறத வந்து வக்கீல் தான் அனுப்புவாங்க. அதான் அதான் புரியுது. அவங்க அவங்க தான் பாயிண்ட் பாயிண்டே பேசுவாங்க. நம்ம குழம்பிடும், அவங்க ரொம்ப பாயிண்டா பேசுறதுப்பா நல்லது. ஆனா அவங்க சொல்ற தப்பியே வந்து பாயிண்டா பேசி நல்லதுன்ற மாதிரி ஏத்துட்டு வருவாங்க. அப்படிதான் கரெக்ட் இருக்கும் கரெக்ட் எல்லாமே. கார்த்தி. அதே தான் எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு அதான். நமக்கு ஏன்னா இங்க தெரியாம இருக்கலாம், சில விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆஹ் தெரியலன்றதுக்காகவே அது வந்து நான் அவங்க சொல்றதுதான் சரின்ற மாதிரி பேசுவாங்க. அது ஏங்க இன்னைக்கு நேரத்தான் நடக்குது. ஒரு 10 வருஷமா நடந்துட்டு இருக்குங்க சோஷியல் மீடியால. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நான் அவ்வளவு நாள் இல்லை சோஷியல் மீடியால. ஒரு 5-6 வருஷமா இருக்கேன். 5-6 கூட இல்லை, 4-5. கோவிட் எப்போ வந்துச்சு? 2020 தான். 4 வருஷம் தான் இருக்கும். இல்ல இங்க இப்படிதாங்க, பாயிண்டா பேசுறவன் நல்லவன், அவன் பேசுறது சரி தப்புன்றதும் அடுத்தது. அப்படிதான். ஆக மொத்தம் பேச தெரியணும் வாழ்க்கை வாழ்றதுக்கு. அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிட்டாங்களே. வாய் பேசணும். என்னவோ தப்போ ரைட்டோ அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிட்டாங்க. அந்த அந்த கூட்டத்தை டிஃபெண்ட் பண்றதுக்கும் அந்த மாதிரி ஆளுங்க தேவைப்படுது. என்ன பண்ண முடியும் இப்போ? பிரசாந்த் ப்ரோ, இன்னைக்கு பழைய ரெக்கார்டிங் கேட்டேன் ப்ரோ. விஜய் வந்து கலைஞர், அஜித், எம்ஜிஆர் சிரிப்பா வருது ப்ரோ. சிரிப்பா வருதா? சிரிச்சுக்க ஓரத்துல போய். இதெல்லாம் எதுக்கே கேக்குறீங்க? என்ன பழைய ரெக்கார்டிங்னா என்ன புரியல. இதுதான் டைம் பாஸ் தான். பெரிய இந்த ஹிஸ்டரி புக் மாதிரி அதை இல்ல வச்சுக்கிறது. ப்ரோ, விஜய் வந்து கலைஞர், அஜித் வந்து எம்ஜிஆர்னார்ல. ஆமா, அது உண்மைதான். அண்ணா பிரசாந்த், வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நண்பா. எப்படி இருக்க? நான் வந்து இவனுக்கு ஏதோ பாலம் அங்கேயோ இந்த பாலம் பிட் ஏதோ எடுத்துட்டு போறானு இந்த எல்என்டில நடு ரோட்ல வந்து கார்ல உட்காந்துக்கிட்டு ஜாலியா. அப்ப நல்லா யோசிச்சேன், என்னடா சும்மா உட்காந்துருக்கோம், பாட்டு கேட்டா இல்ல பழைய பாட்டு கேட்டு முடிச்சாச்சு, என்னதான் பண்ணலான்னு பார்த்தா அப்புறம் யோசிச்சேன், ஆட்டா நம்ம டைம் பாஸ் இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு மாதிரி நல்லா சுகமா தான் இருக்குது. நீ ஃபன்னா எங்கேயோ சக்சஸ் எங்கேயோ பாலத்துக்கு நடுவுல உட்காந்துருப்பீங்க போல. அதேதான், சத்தியமா பாலத்துக்கு மேலதான் இருக்கிறேன். சக்சஸ் பார்ட்டி இன்னைக்கு வடக்குப்பட்டி ராமசாமி எல்லாம் தண்ணியை போட்டு ஆடினானுங்க, எல்லாம் ஜாலியா இருந்தது. ஒரு மாதிரி ஃபன்னா இருந்தது. எல்லாம் டான்ஸ் போட்டாங்க. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நாளைக்கு தானே போகணும், புக் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லு. டெஃபரெண்டாண்ணா. வேற என்ன? நேத்து ஒரு லவ் டாபிக். இன்னைக்கு எவனோ, ஆனா நேத்து லவ் டாபிக் பேசிட்டீங்க, இன்னைக்கு ஏரோப்ளைன் பத்தி பேசுங்க அப்படின்னா யாரோ ஒரு நண்பர் ஒருத்தர், ஏரோப்ளைன் பத்தி எனக்கு என்னையா தெரியும், ஏதோ ஒரு 4-5 தடவை ஹைதராபாத் ஓசியில விட்டு போயிருக்கானுங்க, இதை தாண்டி ஏரோப்ளைனை பத்தி எல்லாம் இன்னைக்கு கேட்டா நான் என்னையா சொல்லுவேன் நானு? ஆனா நான் சொல்லிடுறேன், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரே ஒரு டைம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். இண்டிகோல கிட்டத்தட்ட ஒரு 2018 போனேன். ஹைதராபாத் டு பெங்களூரு. இதுக்கு மேல ஃபிளைட்ல டிராவல் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா வந்துட்டு அது என்னோட கம்பெனி ஆபீஸ் மூலயமா தான் போனோம். சரி. அதாவது என்னால உட்காரவே முடியல. ஈவன் நான் ஹெட்செட் போட்டு என்னால உட்கார முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு இதுக்கு மேல அது இல்ல, ஹெட்செட் போட்டிருந்து என்னால உட்கார முடியல அந்த இடத்துல. ஏன் அந்த காது வலிக்குதா? அவ்வளவு வலி.
அந்த டிராவல் முழுக்க வலி. ஆல்டிடியூடு இதுல எக்ஸ்ட்ரீமா சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ அது 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 சில பேர்த்துக்கு டக்குன்னு ஒத்துக்காது. ஐ திங்க் ஓகே ஒரு 2-3 டைம்ஸ் போயிட்டீங்கன்னா, இப்போ நாம் முதல்ல போறப்பெல்லாம் இதுதான் எனக்கு ஃப்ளைட்ல போகும்போது காது வலியா? அது அது அப்படிதாங்க இருக்கும். அது ஒரு டைம் 2 டைம் போற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடும். அப்படியே சரியாயிரும். அது போக காது வந்து எவனோ ஒருத்த காது மேலே நிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த அதாவது அந்த எனக்கு காது வலிக்குது ப்ரோ சலார் படம் அந்த அந்த காது வலியை விட அந்த சீட் ஒன்று வச்சிருப்பானுங்க பாருங்க. இந்த எப்படி சொல்றது, அது என்ன தட்டி, இந்த தட்டி மாதிரி இந்த பிளைவுட்ல ஒரே ஒரு வுட்டை மட்டும் எடுத்து வச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அட்டகாசமா ஒரு சீட் வச்சிருப்பானு. தட்டை மாதிரி தகர மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து நம்ம பட்டக்ஸை பார்க் பண்ணிட்டு போறது. இந்த ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. குண்டா இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டக்ஸ் எல்லாம் அப்படியே வலி ஆகி ஏதோ ஃபார்ச்சுனேட்டா இந்த ஓரத்துல சீட் கிட்ட நடுவுல மாட்டோம்னு வச்சுக்கோங்க ஃபிளைட்லாம். இப்ப என்ன மாதிரி ஆளலாம், அது ஒரு 3 குண்டால உட்காந்தோம்னா அது 1 மணி நேரம் நரகம் தான். அப்படியே லாக் ஆகி உட்காந்துருக்கணும். 1 மணி நேரத்துக்காக? ஒரு மணி நேரத்துக்கு சொல்றேன். ஆனா நான் ஒரு தாட்டி இதுல போனோம், ஏர் இண்டியால போனோம். சரியான ரவுஸ். போயிட்டு திரும்பி வந்தோம். என் மாறன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம் ஷூட்டு. போயிட்டு திரும்பி வரப்போ ஏர் இண்டியா மொத்தமே 4 பேர் தான் ஃபிளைட்ல. செம ரவுஸா இருந்தது. அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்ல யாரோ ஒருத்தர் உட்காரணுமா, உட்கார்றக்கு ஆள் இல்லை. நீங்க இங்க உட்கார்றீங்களா அப்படின்னு அந்த அம்மா. ஓகே அப்படின்ட்டு ஒரு இதுல நீட்டி காலை நல்லா நீட்டி, நம்ம இந்த பஸ் மாதிரி கேபிஎன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒய்பிஎம் டிராவல்ஸ் மாதிரி நீட்டா நீட்டி ஒரு தலகாணி ஒண்ணு வச்சு ஜம்முன்னு படுத்துட்டு வந்தேன். பண்ணா இருந்தது சீரியஸா. ஹாய் ப்ரோ கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் பிரசாந்த் ப்ரோ. இன்னைக்கு ஒரு குட் நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. உங்களை வந்து நான் ஒரு 3 to 4 இயர்ஸ் முன்னாடியே ஜிகே சினிமாஸ்ல உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் ப்ரோ. அடங்கோ கல்லோலி. அப்பே நீங்க அப்புறம் ஒரு பட்டிங் ரிவ்யூவர். வெட்டிங் ரிவ்யூவரா? பட்டிங் ரிவ்யூவர் ப்ரோ. இன்னைக்கு ஒரு இல்ல ப்ரோ, இன்னைக்கு ஒரு நியூஸ் பாத்தீங்களா ப்ரோ? யூடியூபர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நேஷனல் அவார்ட் கொடுக்க போறாங்களாம் ப்ரோ. எதுக்கு? உயிரோட இருக்கறக்கா? இல்ல ப்ரோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்ணிருக்காங்க. அது வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். யூடியூபர்ஸ் மோடி தான் பெரிய யூடியூபர். அவர் அவார்டு கொடுத்து அவரே வாங்கிக்கிறாராம். இன்னைக்கு நியூஸ் பார்த்தேன் ப்ரோ. என்னங்க ஆமா ப்ரோ, நான் பார்த்தேன். நான் நேஷனல் அவார்டு வாங்க போறேனா? இதுதான் எனக்கு அது வாய்ப்பு இல்ல ப்ரோ. ஏன்னா கரெக்டா ரிவ்யூ பண்றவங்களுக்கு தான் அவார்டு தருவாங்க. எந்த 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 இந்திய கலாச்சாரத்தை இது பண்றவங்களுக்கு அந்த அடிப்படையில் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேசிய படைப்பாளிகள் விருது. பிராங்கா ரிவ்யூனா எப்படிடா பண்றது? பிராங்க் நல்ல துணியை கழட்டி போட்டு பண்றதா? பிராங்க்னு சொல்ல ப்ரோ, கரெக்டா சொல்றேன். கரெக்ட்னா உனக்கு கரெக்டா இருக்கு, இன்னொருத்தனுக்கு தப்பா இருக்குப்பா. அது என்ன ஒண்ணு முடியுங்கிற நீங்க? என்ன ப்ளூ சட்டை என்ன மாதிரி போட்டு கொதறதா படத்தை? சொல்லு, கொதருவோம். கொதர்னா பிராங்க். அவர் வந்து நியாயவானு, ரொம்ப யோக்கியா தானே? ஆமா. இல்ல அப்படி இல்ல ஜான் துரை, நீங்க உங்களோட ரிவ்யூவர் கரெக்டான ரிவ்யூவர் யாருன்னு சொல்லிருங்க. ஜான் துரை எல்லாம் இல்லைங்க, அவனுக்கு ஒரு 1,00,000 ஐடி இருக்குங்க. இப்போ இந்த ஒரு மாசமா இந்த ஜான் துரைன்னு யூஸ் பண்றான்னு நினைக்கிறேங்க. அவனு ஒரு 3 வருஷமா இதுல வந்துட்டு இருக்கானுங்க. 2 வாரத்துக்கு ஒரு ஐடி வச்சிருப்பானுங்க. சரிங்க. ஜான் துரையும் இல்ல, ஆன் துரையும் இல்ல. சரி, இருந்தாலும் இன்னைக்கு வந்துட்டாரு, அவர்கிட்ட கேப்பங்க யாரு கரெக்டான ரிவ்யூன்னு கேட்கலாம் விடுங்க. இப்ப பாயிண்ட் சொன்னீங்க. யாருப்பா கரெக்டான ரிவ்யூ சொல்லுப்பா. சொல்லுங்க ஜான் துரை. நானும் பாக்குறேன். கார்த்தின்னு ஒருத்தர் இருப்பாரு, கார்த்திக் ரவிவர்மான். அவர் கரெக்டான ரிவ்யூவர். அப்புறம் அடுத்து யூடியூப் இருக்காங்க, செல்ஃபி ரிவ்யூன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. கோடாங்கி அப்புறம் ப்ளூ செட், இந்த மாதிரி எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. ஆக நான் கரெக்டா இல்ல, அந்த மயிருக்கு தான் அங்க போய் இங்க போய் சொல்றேன். பாருங்களேன், என்னை தவிர எல்லாம் சொல்லிட்டான். இல்ல அதான் பாருங்களேன், அது பண்ணிக்கலாயா? இப்பதானே பிரசாந்த் ப்ரோ,
உண்மையிலேயே ப்ரோ உங்க ரிவ்யூல சிலது ரிவ்யூவாவே இல்ல ப்ரோ. அயலான்ல என்ன ப்ரோ ரிவ்யூவே இல்ல ப்ரோ. அது ஐயோ சரியா பாக்காதயா, இதுல என்னையா இருக்குதுல பாக்காதன்னு சொல்ல ப்ரோ. உங்களால கிரிட்டிசிசத்தை ஏத்துக்க முடியல. அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. நான் அயலான் அவன் பட்ட சிரமம் தெரியும். அதெல்லாம் அவன் போய் அடிச்சு அதுல ஒரு பொழைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். அவ்வளவுதான் ப்ரோ. எல்லாருமே தான் ப்ரோ படம் எடுக்கிறாங்க. ஏங்க இருந்துட்டு போட்டுங்க, அது உன் பாயிண்ட். நீ எங்க படம் எடுத்திருக்கிறியா? நீ நான் அட்லீஸ்ட் அந்த செட்டுக்குள்ளேயாவது போய் உட்கார்ந்துருக்கிறேன். நீ படம் இது ஒரு பேச்சே கிடையாது ப்ரோ. அது என்ன வெங்காய பேச்சே கிடையாது. என்ன லாஜிக் எல்லாம் அதான் உனக்கு சொல்றேன், நீ படத்துக்கு வெளியில இருக்க, நான் படத்துக்குள்ள இருக்கேன். நான் பாக்குறேன் அவன் படுற சிரமத்தை. அப்புறம் லியோக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தீங்க. அவன் படம் எடுக்கலையா? காஷ்மீர்ல கஷ்டப்படலையா? இல்லையே. அதே ஏன் லியோல பாசிட்டிவ் சொல்லவே இல்லையா அந்த ரிவ்யூல? ரெண்டுமே சொன்னீங்களா இல்லையா? அதேதான் எல்லா படத்துக்கும். அதான்டா சொல்றேன், வெறும் நெகட்டிவ் மட்டும் தான் சொன்னா அந்த ரிவ்யூல. கட்டமைக்கிறது இல்ல ப்ரோ. லாஜிக்கா கேட்டா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. என்ன லாஜிக்? அதான் சொல்றேன், லியோல வந்து நெகட்டிவ் மட்டுமே பேசிட்டு இருந்தேன் நானு. இல்ல ப்ரோ, ரெண்டுமே பேசுனீங்களா இல்லையா? அதே மாதிரி நீங்க அயலானுக்கு பேசல. அது எல்லாத்துலயும் பேசிருக்கிறேன் நானு. சில படங்கள் அயலான் மாதிரி படங்கள்லாம் எனக்கு வந்து அப்படி சொல்ல முடியல. ஏன்னா 7 வருஷம் உழைப்பு அதுல வந்து பாவம் அவங்களுக்கு சிரமப்பட்டிருக்கானுங்க. பரவாயில்ல, ஓகே, இருந்துட்டு போறோம். தெரியும் அவங்களுக்கு, ஆடியன்ஸுக்கு ஓகேடா இவன் கொஞ்சம் ஓவரா போடுறான்னு அவனுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்ல. பட் ஓகே, எனக்கு வந்து ஒரு மன திருப்தி. அவ்வளவு பெரிய ஒரு டீம் வந்து நிம்மதியா பாராட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய மன திருப்தி எனக்கு. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இல்ல அது நானும் அதை ஆமோதிக்கிறேன். எப்படின்னா இப்ப விஜய் சார் மாதிரி படத்துக்கு அவரோட 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 தகுதி, அவரோட லெவலுக்கு வந்துட்டு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்ற ரிவ்யூ வந்துட்டு ஒரு மாதிரி. இப்ப அவரை வச்சு சும்மா ஒரு உப்மா அரைச்சிட்டு போறது ஒரு வேற இல்ல. இப்ப அயலானுக்கு வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவரோட சிவகார்த்திகேயனோட லெவலுக்கு வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கான ரிவ்யூ அவர் பிரசாந்த் கொடுக்குறாரு. பட் விஜய் சார் வந்துட்டு இன்னைக்கு ஒரு 1000 crores அந்த மாதிரி ஒரு லெவல்ல இருக்கிறவரை வச்சுட்டு ஒரு உப்மா அரைக்கிற ட்ரை பண்றவங்களுக்கு வந்துட்டு அவர் கொடுக்குற ரிவ்யூ அப்படி இருக்கு. நான் சொல்றேன் கார்த்திக் ப்ரோ, இதை நீங்க அக்செப்ட் பண்ணீங்களா ப்ரோ? நீங்க சொல்லுங்க பாப்போம். சரிடா, ஓகே, அக்செப்ட் பண்ணல. இப்ப அதனால இப்ப என்ன ஆயிருதுங்கற நானு. எதுவும் ஆகல ப்ரோ, நான் சொன்னேன் நானு. சரிடா, இவ்வளவு வந்து உட்காந்து இப்ப வன்மமா மண்டக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறிய, நீ என்ன ஆவற? நான் உண்மையா கேக்குறேன், பர்சனலா வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் வருதா இல்லையா? இதுதான் ப்ரோ உங்களோட பிரச்சனை. ரிவ்யூ பத்தி பேசினா இதை மட்டும் பேசணும். இல்ல லெட்ஸ் பி ஹானஸ்ட். என்னன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் வருதா இல்லையான்னு கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு பேசுற இல்ல, நான் என்ன கேக்குறேன், பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜியா நேர்மையா இருக்கே நீ, வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் வருதா? ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு 4 வருஷமா, எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 3 வருஷமா இங்க பேசிட்டு இருக்கிறேன். ஏதாவது நடந்திருக்கான்னு கேக்குறேன் நான். ப்ரோ என்னோட பர்சனல் தெரிஞ்ச என்ன ப்ரோ, உங்களோட பர்சனல் கேட்டேன் நானு. உங்களோட ரிவ்யூ பத்தி நான் சொல்றேன் நானு. இல்லடா, வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது ரொம்ப பர்சனலா ஒண்ணும் இல்லையே. நான் என்ன கேட்டேன் நானு, ஒரே செகண்ட். உங்க லாஜிக்கா கேசம் உங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நான் கேட்டேன். நான் ரிவ்யூ பண்ணதுக்கு நீங்க சொன்னேன் நானு. இதுக்கு எதுக்கு பதில் சொல்லிட்டேன் நானு, கிளியரா சொல்லிட்டேன். அதான் நான் என் வாழ்க்கையில முன்னேற்றம் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன? டென்ஷன் ஆவற இல்ல, அதேதான். டென்ஷனா வருது இல்ல. என் வாழ்க்கையில ஒரே செகண்ட், என் வாழ்க்கையில முன்னேற்றம் நடந்தா என்ன, நடக்காட்டி அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதேதான் நான் திருப்பியும் கேக்குறேன். நான் ரிவ்யூ ஒண்ணா பண்ணிட்டேன் பப்ளிக் ஃபாரத்துல. அதான் நான் கேட்டேன் நானு. ஒரே செகண்ட், உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை பத்தி நான் கேட்டேன் நானு. நீங்க வாழ்க்கையில சொல்றேன், இப்போ உனக்கு ஒரு டென்ஷன் ஆகுதுல, அதே டென்ஷன் தான் எனக்கு ஆச்சு. நீங்க பேசுறது வந்து லாஜிக்கே இல்ல ப்ரோ. என்ன லாஜிக்டா? என்ன லாஜிக் பேசணும்? வெறும் பேசி லாஜிக்கோட பேசினா மட்டும் அவன் பூரா நல்லவனாடா? பெரிய லாஜிக்கா உன்னை திருப்திப்படுத்திட்டா மட்டும் நான் நல்லவன் ஆயிருவனா இல்ல கெட்டவன் ஆயிருவனா? சொல்லு. எனக்கு இப்ப பேச தெரியலன்னு வச்சுக்கோ, அதனால நான் நல்லவனா இல்ல கெட்டவனா? நல்லவன் கெட்டவன் அவசியமே இல்ல ப்ரோ. நீ டிஃபைன் பண்றது வாழ்க்கை கிடையாதுடா தம்பி. எனக்கு இப்ப பேசவே தெரியலனா ஒண்ணுமே பேச தெரியாதவனா பயங்கர நல்லவனா இருக்கான் ப்ரோ. ஒரே செகண்ட், நான் உங்க ரிவ்யூ மட்டும் தான் சொன்னேனே தவிர உங்களோட பர்சனல் லைஃப்ல இருக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அத பத்தி பர்சனலா எடுத்துக்கிறீங்க. நான் என்னன்னா, எனக்கு என்ன கியூரியஸ்னா, நான் உன் அளவுக்கு எல்லாம் பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது. ஒரு 3 வருஷமா ஒருத்த வாய் பேசிட்டே இருக்கானே,
அவன் வாழ்க்கை உருப்பிட்டுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீ சொல்லினா அது உன்னோட உருப்படாது, அது உங்களோட உன்னோட பிரச்சனை உரிமை, தான். அது ஒரே உன்னோட செகண்ட் உன்னோட பர்சனல், இருங்க, ஒரே உன்னோட செகண்ட் உரிமை. ஆனா இருங்க என்னன்னா, ப்ரோ. நான் ஜஸ்ட் ஆச்சரியமா பாக்குற ஒருத்தன் வந்து இப்படியே பேசிட்டே இருக்கானே, அவன் ஏதாவது விட்டானா அப்படிங்கறத நான் ப்ரோ என் யோசிக்கிறேன், வேற லைஃப் ஒண்ணும் இல்ல. உருப்புறதா இல்லையான்னு நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. யாரு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறது? நான் வந்து உங்க ரிவ்யூ பத்தி தான் பேசணுமே அதெல்லாம் தவிர ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களோட அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு தேவையில்ல ப்ரோ. அப்படிலாம் இல்ல யாரும் உனக்கு நான் பண்றது. சொல்லல, நான் உன்னை பத்தி பேசவே இல்ல, நீங்க வந்து உன்னை பத்தி நான் பேசல. ரிவ்யூ பத்தி மட்டும் தான் சொன்னேன் நல்ல நானு. நீங்க நல்ல வந்து பசங்க என்ன நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதே டைம் பாஸ் பேசல நிறைய பேர் புடிச்சு தூக்கி விட்டுருக்காங்க. இருங்க ப்ரோ, நீ பேச விடுங்க ப்ரோ கொஞ்சம். நீங்க நான் ரிவ்யூ பத்தி கேட்டேன், நீங்க வந்து செட்ல உட்காந்துருக்கீங்க அப்படி இப்படின்னீங்க. நான் அதுக்கு தான் பதில் சொன்னேன் நானு. அதுதான் நானும் சொல்றேன், நானு என் வேலை அதான் அது சொல்றேன், கிடையாது இல்ல செட்ல நான் உட்காந்துருக்குது. சினிமாக்காரன்டா, அதான் நான் சொல்றேன், என் வேலை சினிமாடா. அப்படி சொல்லிட்டு போங்க ப்ரோ. அது என் வேலை எல்லா சினிமா, படத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணணும்ல. அது நான் அதான் சொல்றேன், நீ சொல்றத நான் பண்ணணும்னு அவசியம் இல்லையே, ப்ரோ நீ சொல்ற ரிவ்யூ யாருமே நான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. யாருமே யார் நம்பர் சொல்றது ஒன், பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. லெட் மீ பி கிளியர், உனக்கு என் ரிவ்யூ பிடிக்கல, ஆப்வியஸ்லி நீ பாக்குறது கூட இல்ல, அப்புறம் எதுக்கு அதை பார்த்து பார்த்து காண்டாவற? நான் காண்டேன் நானு சொன்னா ப்ரோ நானு இல்ல என்ன ப்ரோ அதான் சொல்றீங்க, எல்லா ரிவ்யூவுமே பிடிக்கும், என்ன பிடிக்கல, அதான் பாயிண்ட், ஓகேவா? எல்லா இக்னோர் பண்ணிட்டு போங்கங்க, தட்ஸ் ஆல். நீங்க இதுங்க லாஜிக்கா பேசுங்க. இதுங்க டென்ஷன் லாஜிக்கலா இல்ல, ஆகாம ஈர வெங்காயமே கிடையாது. ஒருத்தனை பிடிக்கலன்னா அவனை இக்னோர் பண்ணு யூடியூப்ல. நான் அவன் எங்க ஜஸ்ட், ப்ரோ நான் நான் வந்து ஒரு பிடிக்கலன்னா ஏன் ப்ரோ யூடியூப் பாக்குறேன் சேனல், நானு. புரியுதா? ஒரு யூடியூப் வீடியோ பிடிக்கலன்னா அதை அழகா வந்து தட்டி விட்டுட்டு அடுத்து பிடிச்சவன பாரு, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? ப்ரோ நான் எங்க பிடிக்கலன்னு சொன்னேன் நானு. என்ன ப்ரோ இல்ல புரியாத மாதிரி பேசுறீங்க? உனக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றியா? உனக்கு நான் புரியுதா? கரெக்டா ரிவ்யூ பண்ணலன்னு தான் சொன்னேனே தவிர என்னோட அதான் பாயிண்ட் சொல்றேன், ஆஃப் வியூல என் மனசாட்சிக்கு நான் ரொம்ப கரெக்டா ரிவ்யூ பண்றேங்கிறத என்னோட பாயிண்ட்ங்கிறேன் நானு. அப்படி சொல்லிட்டு போங்க ப்ரோ, பிரச்சனை இல்லையே. அப்படி சொல்லிட்டு போன்னு நீ சொல்லாத, எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிதான் நான் சொல்லுவேன். என்ன ப்ரோ புரியாத மாதிரி என்னென்னமோ பேசிட்டு உனக்கு இருக்கீங்க. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கடா, நீ டிஃபைன் பண்ற ரூல்ல என் பதில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னோட என்னோட உணர்ச்சிகள், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவோ அப்படிதான் பதில் இருக்குமோ தவிர, நீ என்ன சொல்றிய அப்படி சொல்லிட்டு போங்க போன்னு நீ சொல்லாத. எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிதான் நான் உனக்கு பதில் சொல்லுவேன். ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் பேசுறது வந்து லாஜிக் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, ஏன் டென்ஷன் அதான் நான் ஆவீங்க? சொல்றேன், எனக்கு லாஜிக் இருக்கும், லாஜிக்கோட தான் நான் எல்லாமே பேசி ஆகணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுங்கிற நான் லாஜிக் இல்லாம ரேண்டமா அடிப்பேன், சும்மா பேசுவேன், எனக்கு அது பிடிக்கும், நான் பேசுவேன், அதுல என்ன தப்பு இருக்குங்கிற நானு. உனக்கு புரியுதா? பிரசாந்த் ப்ரோ அவரு சைடு நியாயத்துக்கு அவர் கேக்குறாரு, நான் அப்படிதான் பண்ணுவேன், நீங்க சொல்லி முடிச்சிருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணுங்க, அவ்வளவுதான். இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், இவ்வளவு நீங்க இதே எக்ஸ்பிளைனே பண்ண வேணாம். இல்ல ஹரிஷ், நான் அவ்வளவு இல்ல, நான் தெளிவா சொல்லிட்டேன். அவனுக்கு வந்து எல்லா ரிவ்யூரும் நல்லா இருக்கு, நீங்க நல்லா இல்லைன்னா, ஆனா சரிப்பா இக்னோர் பண்ணுன்னு சொன்னேன். உடனே லாஜிக் இல்லாம பேசுறேன்னு வந்தான். அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? அதுக்கான பேசித்தானே ஆகணும் நாம. இல்ல ப்ரோ, என்னன்னா அவரு ஒரு கரெக்டான, நான் எதுக்கு கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க, அவர் தனியா கேக்குற பாயிண்ட் வந்து நீங்க நார்மல் டைம்ல கேக்குறது வேலிடான கொஸ்டின் எல்லாமே ஓகே. பட் ஒரு 100-200 பேரு இல்ல சொல்லிடுறேன், ஒரு 100-200 பேர் ஒரே விஷயத்த கேட்டுட்டு 101ஆவதா இந்த கேள்வி வரும்போது நீங்க இப்படிதான் ரியாக்ட் பண்றீங்க, ஓகேவா? அதுதான் இங்க டிஃபரன்ஸ். அதனால நீங்க இவ்வளவு விளக்கணும்னு தேவையில்ல, நீங்க உங்க ஸ்டைல் இதுதான், நீ இப்படிதான் பண்ணுவேன், நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்க. அவர் வைக்கிற பாயிண்ட் அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்க ரிவ்யூ மேல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ரிவ்யூ பத்தி மட்டும். அவனுக்கு பேசிக்காவே என்ன பிடிக்காது, இதோட ஹிஸ்டரி நீ தெரிஞ்சுக்கணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது ப்ரோ, நீங்களா பர்சனலா எடுத்துக்கிறீங்க ப்ரோ. நீங்க ஒரு இல்ல பர்சனலா இல்ல, லெட்ஸ் பி ஹானஸ்டா. இங்க என்னன்னா, இங்க என்ன தெரியுமா, இந்த உலகம் என்ன தெரியுமா, வாயில கரெக்டா பேசுறவன உண்மை யோக்கியன்னு நம்பிடுது. நிறைய பேர் கோவப்படுவான், ஒரே செகண்ட் ப்ரோ, உங்களை பிடிக்காத கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிறேன் நான். இதுங்க வெயிட் பண்ணுங்க. இந்த 2-3 வருஷமா நான் சொல்றேன், அட்லீஸ்ட் 2 வருஷமா என்ன உனக்கு சுத்தமா பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும் நல்லா. ப்ரோ நான் பிடிக்காதுன்னு எங்க ப்ரோ சொன்னேன்? உங்க ரிவ்யூ தான் ஒரு சில உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் சொல்றேன், ஒரே செகண்ட், உங்களை வந்து பர்சனலா அட்டாக் பண்ணாங்களா? இருங்க வெயிட் பண்ணுங்க. பாண்டான அட்டாக் பண்ணாங்களா? என்ன அது கிடையாது, உன் என்ன அது கிடையாதுடா, உன் வார்த்தைகள் இருக்கிறது உன் எண்ணம் கிடையாது. I can see through you bro. நான் என்ன மைண்ட்ல யோசிக்கிறேன் உங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியும்? அது பரவாயில்ல, நான் என்ன சொல்றேன், ஜான்துரை இப்போ இவ்வளவு கேள்வி கேட்கறல நீ, அவர் வந்து ஸ்பீக்கர்ல பேசுறதுனால உங்ககிட்ட வந்து இன்டராக்ட் பண்றதுனால நீ இவ்வளவு கேள்வி கேட்கிற. ஓகே ஓகே, இந்த வாரம் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, லால் சலாம் லவர். ஓகே, இந்த 2 படமும் நீ பார்த்துட்டியான்னு தெரியல. ஓகே, பார்த்துட்டு சொல்லு இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. அந்த படத்துக்கு எவ்வளவு பேர் நெகட்டிவா கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துவா லிஸ்ட்டு. அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆயிருக்கும் படம். அயலானுக்கும் அதே மாதிரி சொன்னது சொல்கிறேன். அயலானுக்கு எவ்வளோ பேர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துட்டு வா. நீங்கள் மிஞ்சி பண்ண எடுத்துகிட்டு வருவ, என்ன எடுத்துகிட்டு வருவா? பூசட்ட மாறின எடுத்துகிட்டு வருவா.
அதை தாண்டி எல்லாருமே அவங்கவுங்க ஒப்பீனியன் தான் சொல்றாங்க. நான் என்ன ப்ரோ சொன்னேன், எல்லாருமே அவரோட அவங்க ரிவ்யூ ஒப்பீனியன் தான் வந்து சொல்றாங்க. நான் ஒரு ரிவ்யூ பத்தி வாரம் நான் மொக்க சொன்னேன். படங்கன்னு வந்துதான் இருக்கு. ஆனா அவர் எத்தனை வந்து பேர் வந்து பர்சனலா புளுசிட்ட மாற மாதிரி எடுத்துக்கிட்டாரு. விமர்சனம் பண்றாங்க. இருங்க ப்ரோ, அவர் வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டாரு, என்னை உனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னா. நான் அவரை பத்தி பர்சனலா எதுவுமே பேசவே இல்லை. நான் அவரோட ரிவ்யூ ரிவ்யூன்றத ஒரு வியூவா தான் பார்க்கணும். அவ்வளவுதான். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு விட்டுறணும். அவ்வளவுதான். அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிடணும். உனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா, ஓகே, உனக்கு இவங்க சொல்றது வந்து செட் ஆகாதா, அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிடணும். அவ்வளவுதான். நீ ஏன் அதை சொன்ன, நீ ஏன் அப்படி சொன்ன, நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு கேள்வி கேட்கறது இங்க ஒண்ணுமே மாறாது. இங்க இப்போ கார்த்தி பேசுற அப்படி எனக்கு கார்த்தியோட பாயிண்ட்ஸ்ல சிலதெல்லாம் உடன்பாடே இருக்காதுதான். ஆனா நான் அது உடன்பாடு இல்ல கார்த்தி அப்படின்னு தான் சொல்லணும் தவிர அவன் பேசவே கூடாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அது அப்படி சொல்ல கரெக்டா அது சொல்லக்கூடாது. ஐலாண்ட் ரிவ்யூ பிடிக்கலையா, ஓகே நீ பார்க்காத, ஐலாண்ட் ரிவ்யூ பார்க்காத, படம் பார்த்து சொல்லு, தப்பா ரிவ்யூ கொடுத்துருக்காரு, அடுத்த ரிவ்யூ பார்க்காத. எனக்கு இல்லையா கருத்து பிடிக்கலன்னா கார்த்தி இந்த கருத்து வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா எல்லாமே பேச முடியும். ஒரே செகண்ட் ப்ரோ, அவரு இருங்க ப்ரோ. அதான் ப்ரோ, நீங்க அப்படி சொன்னா கூட பாருங்க, நான் என் வாழ்க்கையில உருப்புறேனால எதுக்கு நீங்க பேசுறீங்க? இப்ப அதையும் நீங்க வரீங்க, வெயிட் பண்ணுங்க. அதுக்கு எதுக்கு நீங்க வந்தீங்க? நான் கேட்டேன், நான் உங்க வாழ்க்கையில எப்படி போயிட்டு நான் கேட்டேன். நான் உங்க ரிவ்யூ பத்தி தான் பேசினேன். நீங்க வந்து எதுக்கு என் பர்சனல் இருக்கிறீங்க? நீ உருப்பட்டியான்னு எதுக்கு கேக்குறீங்க? அது என்னது? ஆனா இழுக்க உங்க பர்சனலா எதுக்கு தேவையில்லாம பேசணும்? அது நான் வந்து நாசமா போறேன், எது வேணா போறேன். நான் இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணல. கரெக்ட்டா? ப்ரோ கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணா கரெக்ட்டா பேசணும் ப்ரோ. இன்னொருத்தவங்க பர்சனல் பத்தி பேச கூடாதுல. நான் இல்ல நான் இந்த ரிவ்யூ ஜான்துரை ஒன்றும் பர்சனலாலாம் ஒன்றும் கிடையாது. அவர் போற பக்கத்தில் சொன்ன ஒரு வார்த்தையை, அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதே பேசிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. பர்சனலாலும் ஒன்றும் கேட்கல. அதெல்லாம் ஓகே கார்த்தி. இந்த ஜான்துரை மாதிரி என்னத்தனை ஜான்துரை இது 13 வருஷத்துல அலவுடு பாவம் நல்லா இருந்தானா சந்தோஷம். உண்மையாலுமே இல்ல நம்ம இஷ்டத்துக்கு விமர்சனம் வைக்கிறோம், அவங்க பதிலுக்கு ஒரு விமர்சனம் வைக்கிற போது நம்மளுக்கு பர்சனலா அவருக்கும் அது இருக்கு. ஏங்க இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் இருக்கதாங்க செய்யும். இப்ப நானே விமர்சனம் பண்ணுவேன், அவர் என்ன சொல்லுவாரு, இதெல்லாம் இருக்கதாங்க செய்யும். அது பிரச்சனையே கிடையாது. இல்ல அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நம்ம பப்ளிக் ஃபாரத்துல வைக்கிறோம், அதெல்லாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் பாராட்டுவான், 10 பேர் காரி துப்புவான். அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப நோண்டும் போது இல்ல ரெண்டு சைடும் இப்ப உங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்கன்னா நீங்க வைக்கிற விமர்சனமும் ஏத்துக்கணும். அது இல்ல ஜான்துரை வந்து நானே பார்த்திருக்கேன் பல டைம். வந்து இவர் மேல கொஞ்சம் வன்மமா பாசமா ஒரு செல்ல கோவமா அது தெரியாது. அவன் வரப்பெல்லாம் வம்பளுக்கிறது தான் வேலையை வச்சுட்டு இருந்திருக்கான். பாத்துருக்கீங்க முன்னாடில இருந்து. அப்ப அதனால அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான் எப்படி தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் கார்த்திக் ப்ரோ கேட்டாங்க, உப்பு போட்டு சாப்பிட்டிருக்கேன். நான் அப்படியே கேட்டுக்கிறேன். நானு வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்ல ஜான்துரை, அதுதான் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நான் ஒருத்தன்ட்ட பேசும்போது எப்படி பேசுவேன்னா, திடீர்னு ஒருத்தன்ட்ட கோவப்பட்டு பேசுவேன், ஒருத்தன்ட்ட கூலா பேசுவேன், அவ்வளவுதான். நான் ஒருத்தனை அப்படி பாக்குறேன், எனக்கு அப்படித்தான் தோணுது. அவனை இவன் என்ன உங்களுக்கு வரான்ப்பா அப்படின்னு தோணுது, அதனால வந்து அப்படி பேசுறாங்க. அந்த மாதிரிதான் எனக்கு தோணி இருக்கு, அவருக்கு. அவரோட ரிவ்யூ மேலதான் ப்ரோ நிறைய இது இருக்கு. அவரோட ரிவ்யூ திருப்பி சொல்றேன்டா தம்பி, உன் வாய் வார்த்தையும் எண்ணமும் வேற. somebody அது எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும்? நான் கேக்குறேன் ப்ரோ. there are people who can see through you. இல்ல ப்ரோ, எப்படி தெரியும்னா ஒரு 30-40 வருஷம் வாழ்ந்துருக்கோம். நான் மைண்ட்ல என்ன யோசிக்கிறேன், அவருக்கு எப்படி பிரசாந்த் ப்ரோக்கு எப்படி அது எப்படி இல்லை எல்லாமே இது முதல் இன்சிடென்ட் இல்லையே. இல்ல ஜான்துரை, இதுல ஜெனரலா என்னன்னா, அட்லீஸ்ட் இவராது இங்க வராரு, நம்ம கேள்வி நேரம் கேட்க முடியுது விமர்சனத்தை. இந்த பிஸ்மி மாதிரி ஆளுங்க எல்லாம் அது கூட இடம் கொடுக்கறது இல்லையா யாருக்கும்? அதான் ப்ரோ சொல்றேன், நானே கேள்விதான் ப்ரோ கேட்டேன். கேளுங்க, கேட்டு பாருங்க முடிஞ்சா. நீங்க ஏதாவது கேட்டு பாருங்க. பிஸ்மிட்லாம் பேசுனீங்களா? நீங்க என்ன ஜாக்கெட் போடுறா, எங்க போறா, நான் இதையாடா பேசிட்டு இருக்கேன். ஒரு படம் வருது, அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா, அதோட என் வேலை முடிஞ்சதுடா, அடுத்ததுக்கு நான் வந்து போயிட்டே இருக்கிறேன். ஒரே செகண்ட் ப்ரோ, என்னோட கேள்வி என்னன்னா ப்ரோ, அயலானுக்கு வந்து எல்லா படத்துலயும் உழைப்பு போறாங்க ப்ரோ. நான் கூட பேசல. நான் ஒரு ஹரிஷிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உனக்கு பதில் சொல்ல விரும்பல. நான் ஹரிஷிட்ட சொல்றேன். என்னன்னா ஜான்துரை, அது ஒரு தப்பே கிடையாது. அது தப்பே கிடையாது. என்னப்ப அயலான வந்து அவர் சொல்லியிருக்காருன்னா ஓகே, அந்த படம் உனக்கு பிடிக்கலன்னு ஓகே, கடந்து போயிரு, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு படம் பார்க்கறதுலன்னு சொல்லிட்டு போயிரு, அவ்வளவுதான். அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும். என்ன சும்மா வந்து ஏன் என்ன சொன்ன, நீ ஏன் சொன்னா அவர் ஏன் கேள்வி கேட்டுட்டே இருக்கன்ற, புரியுதா உனக்கு? அவர் ஏன் வந்து டிக்டேட் பண்ணிட்டே இருக்க? இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறோம், வாத்தியார் வராரு, வாத்தியாருக்கு வந்து சரியா பாடம் நடத்துறேன், அவர் போய் உட்காந்து நீ
உனக்கு பாடம் நடத்தவே தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பியா? அப்படி இல்ல, அவர் சொல்றது ஒரு வியூ, அவ்வளவுதான். ஒரு நியூஸ் சேனல் பாக்குறீங்க, நியூஸ் சேனல் வந்து சரியில்லைன்னு சொல்லுது, அடுத்தது மாத்திட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்படிதானே போகணும். சும்மா ஐலானிக்கா இல்ல எப்படி சொன்ன, ஐலானிக்கா எப்படி சொன்னா, இல்ல அவர் ப்ரோ வியூ இப்போ அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து சிவகார்த்திகேயன் பணம் கொடுத்தாரு, அந்த படத்துக்கு 25 கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணாரு, கையில இருந்து காசு கொடுத்தாரு, சம்பளம் கொடுக்கல. அவருக்கு சம்பளமே இல்லாம வெறும் 25 கோடி ரூபா கையில இருந்து காசு கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. அதை பார்க்கும்போது அவர் மேல ஒரு கட்டு இருந்திருக்கான். ஓகே, சிவகார்த்தியும் கஷ்டப்பட்டு. ரவிக்குமார் 8 வருஷமா ஒரு இட்டி கொடுத்த டைரக்டர் 8 வருஷமா கஷ்டப்பட்டுன்னா அவங்களுடைய பாயிண்ட் வந்து யோசிச்சிங்கன்னா 8 வருஷம் ஆச்சு ஒரு படம் எடுத்து, 8 வருஷமா படமே ரிலீஸ் ஆகல. அப்போ ரவிக்குமார் பாயிண்ட் வந்து யோசிச்சிருக்கலாம், இப்படியெல்லாம் எடுத்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க, அதையே நம்ம போட்டு அடிச்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இல்ல 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 கார்த்தி ப்ரோ, இப்போ இதுல தப்பான விஷயம் என்ன இருக்கு? நீ ப்ளூ சட்டை மரட்ட இந்த கேள்வியில கேட்கணும். நீ வந்து ஏன் சொன்ன, ஏன் இப்படி பாசிட்டிவா சொன்ன அப்படின்னு. இது என்ன இருக்கு? அப்ப அதே ஐலான இன்னைக்கு வந்து ஐலான் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு 50 கோடிக்கு மேல கலெக்ட் ஆயிருக்கு. என்ன பண்ண முடியும்? கேப்டன்ல இருக்க எல்லாரும் போகும்னு போனாங்க. கேப்டன்ல என்ன இருக்கு, ஐலாண்ட் என்ன இருக்கு தமிழ்நாட்டுல? அப்ப நீ போய் கேளு, அவங்ககிட்ட கேளு. கேப்டன் இருக்கலாம் சூப்பர் ஆகும்னு சொன்னீங்களே, எப்பிக்கு பிளாக் பஸ்ன்னு சொன்னீங்களே, அப்படி கேட்டிருக்கியா? அப்படி கிடையாது. பேச வந்த பிரசாந்த் அப்படின்னா பிரசாந்த் வந்து வம்பளிக்கலாமா அப்படின்னா லாஜிக்கலா கேட்கணும். கேட்டா நானுமே கேட்கிறேன். நீ கேட்டது தப்பான பாயிண்ட் கிடையாது. பட் எல்லாரையும் கேளு, அதே மாதிரி இவரையும் கேளு. இல்ல இப்போ அவர் வந்து ஜாந்துரை எனக்கு வந்து ஒரு நமக்கு வந்து ஆன்லைனுக்கு தனியாவே நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான் வச்சுக்கோங்க. ஆனா நான் அவர்கிட்ட நேராவே சொல்லியிருக்கேன், அவர் ரிவ்யூ நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா டிப்ளமேட்டிக்கா இருக்கும். அதை வச்சு நான் ஒரு மூவியை ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்படி சொல்ல போனா ஹரிஷ் என்ன ஓட்டி கூட இருப்பாரு, அப்பப்ப கலாய்ப்பு அப்படி. பட் அது வந்து என்னோட ப்ரொஃபஷனை நான் பண்ற வேலையை கலாய்க்கிறாரு. கண்டிப்பா தப்பா இல்லைன்னா கலாய்க்கிறதுக்கு இங்க எல்லாத்தையுமே உரிமை இருக்கு. தட்ஸ் ஆல். இதுல ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து ஹரிஷ் மோசம்லாம் சொல்லிட மாட்டேன். அப்பப்போ கார்த்தி என்ன கலாய்ப்பான், இதே ஸ்பேஸ்ல வச்சே கலாய்ப்பான் ஒரு தட்டு. அது ஓகே, என் நண்பன் அவன் சொல்ற கருத்து இல்லை, சில பயங்கரமான நியாயம் இருக்கும். நமக்கு பிடிக்கலனாலும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சொல்ற விதம் ஒன்று இருக்குது இல்ல, என்னன்னு பதில் வரும். அது பிரசாந்த் ப்ரோ, எங்க ஆக்சுவலா இங்க வன்மம் எல்லாமே மரியாதை பேசினா ப்ரோ. சொல்ற விதத்துல எந்த விதத்துல தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல நீ 2 வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்க, நான் இன்னைக்கு நேத்து இல்லையா? ஒன்னும் தப்பாலாம் பேசல ஜாந்துரை, தப்பாலாம் பேசல. இல்ல நான் என்ன கேக்குறேன், நீ எதுக்கு சென்சிட்டிவ் எடுத்துக்குது? முடிஞ்சது அவ்வளவுதான், விட்டுரு. தட்ஸ் ஆல். எனக்கு உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு பிஸ்மி ப்ளூ சட்டை எல்லாம் மாட்ட மாட்டேங்கிறாங்க, அதனால மாற்றவங்க கிட்ட எல்லாம் கேக்குறோம். ப்ளூ சட்டை என்னங்க பண்ணாரு உங்களை? இல்ல ரிவ்யூ சொல்றேன். சில ரிவ்யூஸ் தப்பா குடுக்குறாரு, ரைட்டா குடுக்குறாருன்னு சில பேர் கோவம் இருக்கும்ல, அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களா பப்ளிக்கு. அவங்கள விட்டுட்டு யார் இப்போ மாட்டுறாங்களோ அவங்க கிட்ட வைக்கிறாங்க. இப்போ உங்ககிட்டயும் அப்படிதான், நீங்க டெய்லி இங்க இருக்கீங்க ஆன்சர் பண்றதுக்கு. ஒரு ஜெனரலா இதுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன் எல்லாத்துக்குமே. என்னன்னா, இப்போ டிப்ளமசி இதெல்லாம் சொல்றாங்கல்ல, எனக்கு நான் இருக்கிற ஒரு மூட்ல, நான் இருக்கிற இதுல எனக்கு வந்து நல்ல சினிமாக்களை, அதாவது ரொம்ப முயற்சி எடுத்து உண்மையாலுமே தமிழ் சினிமாவை அட்வான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற சினிமாக்களை அடிக்க விருப்பம் இல்லை. அதுல வந்து ஒரு 2-3 மைனஸே இருந்தாலும் அதை போய் உட்காந்து நோண்டி கொண்டு போய் ஆடியன்ஸுக்கு சேர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து ஆடியன்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அயலானெல்லாம் அதோட மைனஸை விட்டுட்டு பிளஸ் அவ்வளவு தூக்கி சொன்னதுக்கு காரணம், அது வந்து தமிழ் சினிமாவை அட்வான்ஸ் பண்ணுது. ஒரு மிகப்பெரிய பகீரத பிரயத்தனம். அது தோத்து போச்சுன்னா காசை விட்டுருங்க, காசு லாஸ் ஆகுறது அப்படிங்கிறத விட பல பேர்த்தோட பல டீமுடைய அஸ்பிரேஷன்ஸ் போயிடும். ஏன்னா அதுல கிட்டத்தட்ட 2000-3000 பேர் வந்து வெறும் விஎஃப்எக்ஸ் கிராபிக்ஸ்ல மட்டும் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இப்ப நான் சொல்றதுனால வந்து அயலான் கரெக்ட் ஆயிருமா? அப்படி இல்லை. ஆனா நம்மளது ஒரு சின்ன காரணமா இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்மளுடைய வேலையை ஒரு சினிமாக்காரனா, ஏன்னா நான் சினிமாக்காரன், நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன், நான் சினிமாக்காரன், நான் ரிவ்யூர்லாம் கிடையாது, நான் சினிமாக்காரன், நான் சினிமாக்குள்ள இருக்கிற ஒரு ரிவ்யூவர். அப்படிங்கிறப்போ என் தொழில்ல ஒருத்தர் வந்து மிக சிறந்த ஒரு முயற்சியை பண்ணும்போது அதை பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். இது நிச்சயமா எல்லாரும் இதை பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதனால ஒருத்தர் பிடிக்கலாம், ஒருத்தன் பார்த்து டே விட்றா சொம்படிக்கிறான், இது இன்னைக்கு சொல்றது இல்லை, நெருங்க சொல்றீங்க, பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. தெர் ஆர் பெட்டர் ஆப்ஷன்ஸுங்க. ரொம்ப போல்டா கெட்ட வார்த்தையோட ரிவ்யூ பண்றது கூட இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது யூடியூப்ல. தாராளமா அதை வந்து பாருங்க. ஸோ என்னன்னா, நான் இப்போ ரொம்ப ஒரு ஹரியில்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் சப்ஸ்கிரைபரி கலெக்ட் பண்ற ஹரியில் இல்லை. அதனால தான் 1 மில்லியனோடு ஹிட் ஆகல, அது அப்படியே தான் நின்று இருக்குது, அப்படியே 8 லட்சத்துலேயே தான் நிற்குது. ஆகலாம். எனக்கு கண்டென்ட்டே வேற பண்ணு கூட ஆசை இருக்குது. ஸோ நான் என்னோட மைண்ட் செட் இவ்வளோதாங்க, இதான் இவ்வளோதான் மைண்ட் செட்டுங்க. அண்ட் இன்னொன்று,
ஒரு 13 வருஷம் யூடியூப்ல இருக்கும் போதுங்க பயங்கரமான மனசோர்வோட தான் ஒவ்வொன்றையும் பண்றேன். அதெல்லாம் உங்களுக்கு வெளியில தெரியாது. அது நீங்க உள்ள இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆகி போயிடும். இந்த வீடியோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு தனி ஒரு மென்டல் ஸ்டேட்டு. அதை நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஒரு டெக்கேடா வீடியோ பண்ணி பாருங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல என்ன சிரமம் இருக்கு அப்படின்ட்டு. பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். பண்ணீங்கன்னா மண்டை ஒரு மாதிரி தனியா போயிருங்க. நிறைய பேர் மென்டலே ஆயிட்டாங்க பண்ணி. MKBHD வரைக்கும் அந்த பிரச்சனையை வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் இது என்னன்னா நீங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போகலாம். எனக்கு அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு 38-39 வயசு ஆகுது. ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ். நான் அடுத்த 10 வருஷம் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ். ஐ வாண்ட் டு கெட் எக்ஸைட்டட் எவ்ரிடே. ஏதாவது என்னை எக்ஸைட் பண்றத ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அது யூடியூபா இருக்கலாம். ஒரு பாயிண்ட்ல திடீர்னு நான் சீரியஸா இதெல்லாம் சீரியஸா சொல்றதெல்லாம் வச்சுக்கோங்க ரெக்கார்டா. ஒரு பாயிண்ட்ல இல்ல இதெல்லாம் வேண்டாம், எல்லா கனெக்ஷனையும் தூக்கி போட்டுட்டு ரிமோட் வில்லேஜ்ல ஒரு 4 வருஷம் வாழணும்னு முடிவு பண்ணிட்டுன்னா நீ பார்க்கவே முடியாது. திடீர்னு ஒரு 4 வருஷம் காணாம போயிட்டு திருப்பி வருவேன். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே என்னோட மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் மென்டல் பீஸ். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட் போறேன். அதனால ப்ரோ பிரசாந்த் ப்ரோ ஒரே ஒரு டவுட்டு ப்ரோ, நீங்க கோயம்புத்தூர்னால இந்த கேள்வி கேட்குறேன். இந்த மை V3 ஆட்ஸ் அது என்னதான் ப்ரோ பிரச்சனை? அங்க ஒரே பரபரப்பா இருக்கு. மை V3 அவன் தானே ப்ரோ அவரு என்ன அது என்ன ப்ரோ சப்போர்ட் பண்றதும் கூட்டம் சேர்ந்து எதிர்க்கிறவங்களும் பாக்குவான். ஒரு 5000-7000 கோடி ரூபா ஆட்டையை போட்டான் ப்ரோ அவன். இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஆனா பட் சப்போர்ட் பண்றதுக்கும் கூட்டம் வருது ப்ரோ. அது எப்படி ப்ரோ? உங்களுக்கு கோயம்புத்தூர்காரங்களை பத்தி நீங்க இன்னும் தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க பிரதர். ஏதாவது ஆடு விளம்பரம் கொடுக்குறேன்னு ஒரு லெவலாவது ஒரு குவாலிஃபைடாவது ஒரு ஏமாத்திருக்கிறான். வெப்சைட்டாவது போட்டு ட்விட்டர் ஐக்கானாவது போட்டு ஒன்னு ஏமாத்திருக்கிறான். எங்கால ஈமுகோலிக்கு ஏமாந்துருக்கானுங்க பிரதர். நீங்க அதெல்லாம் ஈமுகோலி எல்லாம் நீங்க பழைய அதான் ப்ரோ கூட்டம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. அவரு சொல்றாரு நான் 20 லட்சம் பேரை நான் சேர்த்து காமிக்கிட்டான்றாரு. அது என்ன அதுல இல்ல ஹேம்குமார், நீங்க அதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை பத்தி ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இங்க அவசர பணம் எவ்வளவு தூரம் தேவைப்படுதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க நாம தமிழ்நாட்டை என்ன நினைச்சுக்கிறோம், இவனுங்க எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கானுங்க பூரா டெவலப் தமிழ்நாடு இல்லைங்க, வேர்ல்டு ஃபுல்லா அப்படிதாங்க. பிட்காயின் தாங்க எல்லாமே அப்படிதான். கார்த்தி பிட்காயின் தமிழ்நாடு கோயம்புத்தூர்னு வரீங்க. இல்ல கார்த்தி, பிட்காயின் நாம நினைக்கிறது கிடையாது. எல்லா இடத்துலயுமே இந்த ஸ்கேம் எல்லாம் இருக்கதான் செய்யுது. பிட்காயின் ஸ்கேம் கிடையாது கார்த்தி. நமக்கு புரியல, எனக்கு உனக்கு புரியாது கார்த்தி. பிட்காயின் ஸ்கேம் கிடையாது. அது ஒரு சிஸ்டம். அது ரொம்ப 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 காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். அது எனக்கு உனக்கு புரியாது. அது யாராவது ஒருத்தர் எக்ஸ்பர்ட் நாளைக்கு ஒரு நாள் ஷேர் பண்ணுவாங்க. அன்னைக்கு இந்த ஸ்பேஸ் மூலமா நமக்கு புரியும் அது என்ன அப்படின்ட்டு. பிட்காயின் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்களா பிட்காயின்? இல்லையா, ஆனா அது டெஃபினெட்லி இட் இஸ் நாட் a scam யா. அது 2009ல ஒரு $7 7 பிட்காயின் தரேன்னு ஒருத்தன் சொன்னா எனக்கு பிட்காயின் அப்படின்னா என்ன மரியாதை $7 தருதுன்னு பேப்பர்ல அனுப்பிச்சு விட்டாங்க. வாங்கி வச்சிருந்தா தெரியல, இந்நேரம் மெட்ராஸ்ல ஒரு 10-15 ஃபிளாட் வாங்கியிருக்கலாம். பட் அதெல்லாம் நடக்கிறதான்னு வச்சுக்கா. ஸோ பிட்காயின் இல்ல கார்த்தி, பிட்காயினோட அது நாம நினைக்கிற தாற்பயம் இல்ல கார்த்தி. அது பிட்காயின். பட் M3 ஏங்க அது இங்க பண்ற ஃப்ராட வேர்ல்டு வைடா பண்றாங்க. நான் திருப்பி சொல்றேன் கார்த்தி, இல்ல எனக்கும் உனக்கும் புரியல அப்படிங்கிறங்காட்டிக்கு நாம பிட்காயினை அது பிளாக் செயின் சொல்லுவாங்க. அது Web3. அது பொய் கிடையாது. அது நமக்கு புரியல, அந்த கான்செப்ட் நமக்கு புரியாது. இப்படிதான் மை V3 ஆட்ஸ் வச்சிருக்கவங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க நம்பர் சொல்லுவாங்க. ரொம்ப கார்த்தி, அதாவது மை V3 ஆட்ஸ் பிட்காயினோட கம்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப பேடு. அதாவது ஒரு பழைய குருவி, அதாவது ட்விட்டர் உருவானப்போ அந்த குருவியை அப்படி கிடையாதுங்க. பேசிக்கா யோசிக்கணும். ஒரு பணம் எப்படி பணத்தை சம்பாதிக்குது அப்படின்னு யோசிக்கணும். ஒன்று அதை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, அதில் ரெவன்யூ வருதா அப்படின்றத யோசிக்கணும். இதுவுமே இல்லாமல் பணம் அப்படியே பெருகிட்டே போகுது அப்படின்னா உங்ககிட்ட வாங்குறது, என்கிட்ட வாங்குறது, மற்றவன்கிட்ட வாங்குறது, 100 பேர்த்த வாங்குறது, 1000 பேர்த்த வாங்குறது, இதுதான் கணக்கு. அப்போ மாற்றி கை மாற்றி கொடுக்கறது தான். 100 பேர்த்திட்ட வரும்போது 100 பேர்த்திட்ட வருது, 1000 பேர்த்திட்ட வரும்போது 1000 பேர்த்திட்ட வாங்கி 100 பேர்த்திட்ட கொடுக்குறது. இப்படி இது எல்லாமே ஸ்கேம் தான். இல்ல அதுதான் கார்த்தி, அதுதான் நான் திருப்பி சொல்றேன் பாரு. இதுவும் பிட்காயினும் வேற வேற. ஆனா சரி விடு, அதை இன்னொரு நாள் பேசுவோம். ஆனா அந்த மை V3 ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பட்டமான ஒரு உலக ஸ்கேம் அது.
அவன் என்னமோ மிரட்டிட்டு இருக்கிறான். நம்ம யூடியூபர் ஏதோ பேசுனா கேஸ் போடுவான். நம்ம அவனை போட சொல்லுங்க, என் மேல ஒரு கேஸ் போட சொல்லுங்க முடிஞ்ச அவனை. அந்த வகடா வாயனை வந்து போட சொல்லுங்க, அவனை போட சொல்லுங்க, நேரா போய் அவனை பார்த்துட்டு வரணும், வாடா அப்படின்ட்டு. என்ன காசு வச்சிருக்கானுங்க அவனுக்கு, என்ன தைரியம்னா ஒரு 4000 கோடி ரூபாய் எனக்கு தெரிஞ்சு கையில காசு வச்சிருக்கானுங்க. எவனுக்கு வேணா லஞ்சத்துல பொலிட்டிக்கல் சப்போர்ட் எப்படி ப்ரோ? அது அவருக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் எப்படி இருக்கு? அது அந்த இல்ல ப்ரோ, பொலிட்டிக்கல் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ சிஸ்டம் வந்து நேரா சப்போர்ட் பண்ணாதுங்க. ஏன்னா அதுல வந்து அவங்க ஓட்ஸ் இழந்துருவாங்க ப்ரோ, அதனால அது பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த லோக்கலா எங்க இப்ப அரெஸ்ட் ஆகிறானா அந்த ஏரியா மாவட்ட செயலாளர் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவான், அவன் யாரா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் சரி. ஏன்னா ஹெவி அமௌண்ட், எல்லாமே அமௌண்ட் தான் ப்ரோ. பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் தானே. நீங்க டக்குன்னு கொண்டு போய் ஒரு 50 கோடி கொடுத்தீங்கன்னா அவன் வந்து இது பண்ற ரெடி பண்றான். ஒரு பாயிண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2G ஸ்கேம்ல அரெஸ்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பெட்ஷீட்டுக்கு போர்விக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒவ்வொரு லஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்று கிடைக்கும். எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்டுக்கு இத்தனைன்னு இருக்குது. ஸோ அதனால காசு இருந்ததுன்னா இந்த நாட்டில் என்ன வேணா பண்ண முடியும் பிரதர். அவங்ககிட்ட பெரும் காசு இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்பலாம் வேண்டியது இல்லைங்க, 500 கோடி இருந்தால் போதும் பிரதர். நீங்கள் நிறைய பேர்த்த விலைக்கு வாங்கிடலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை. அப்படிங்கிறப்ப அவனுக்கு அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் ரெடியா இருப்பானுங்க, ஜெயிலுக்கு போறதுக்கு அவன் ரெடியா இருப்பானுங்க. எனக்கு இந்நேரம் ஜெயிலு தாங்க இருக்கான் கார்த்தி. அது வந்து இன்னைக்கு போனது வந்து இந்த ஊழல் இல்ல, இன்னைக்கு ஏதோ போய் ஏதோ போராட்டம் பண்ணி ஏதோ பஞ்சாயத்து பண்ணி தான் தூக்கி உள்ள போட்டிருக்கானுங்க. ஆனா இன்னும் தர்ணா பண்ணாங்கன்னு தர்ணாக்கு தான் இன்னைக்கு போட்டிருக்கானுங்க. இன்னும் வந்து அவன் வந்து ஃப்ராடுக்கு வந்து இன்னும் வந்து உள்ள அதெல்லாம் இன்னும் போடல. அதெல்லாம் போட்டுருவாங்க 15 நாள்ல வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்கல்ல. இல்ல கார்த்தி, போடுவாங்க கார்த்தி. ஆனா என்னன்னா போடுவாங்க, நான் இது இல்ல அப்படின்னு சொல்லல. நாம் ஜெயலலிதாவுக்கு மேக்னெட் பெட்டு வித்தவரை இன்னைக்கு நல்லா தான் நடமாடிட்டு இருக்காரு மெட்ராஸ்ல. தலைவன் அன்னைக்கே 300-400 கோடி ரூபா போட்டான். ஸோ இது என்னன்னா இது ஒரு பேட்டர்ன் கார்த்தி, இது அப்பப்போ திருப்பி வந்துகிட்டே இருக்கும். பெண்ணு இந்த 7000 கோடி கொண்டு போய் எங்கேயாவது பிரிச்சு சொந்தக்காரங்க அங்க இங்கேன்னு கொண்டு போய் பதுக்கியிருப்பான். ஜெயிலுங்க வானுங்க இன்னும் ஒரு 2-3 வருஷம் இருப்பான். ஆனா ஒரு வருஷத்துல நம்ம ஜனங்க மறந்துடும். இதுல மேக்சிமம் எவன் மாட்டுவான் அப்படின்னா சொந்தக்காரனுங்க மாட்டுவானுங்க. இவனுக்கு எப்படி ஆரம்பிப்பானுங்கன்னா இந்த சிஸ்டம் ஆப்ரேட் பண்றது எப்படின்னா, நீ ஆம்வே மாதிரி தான். ஆம்வே என்ன பண்ணுவான்னா நெருங்கிய சொந்தக்காரனை வச்சு உன்னை வந்து பிளாக்மெயில் பண்ணுவானுங்க. என்னங்க எனக்காண்டி கூட ஒரு பாட்டில் வாங்க மாட்டீங்களா, ஒரு தொழில் பண்ற முன்னேற கூட விட மாட்டீங்களா, அப்படி இருக்கும். அந்த சொந்தக்காரர் இருக்கான் பாரு, சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு ஹெவியா ஒரு 500 பேர் சேர்த்துட்டு இருப்பானுங்க, 500 சொந்தக்காரனை. அவன்லாம் என்னன்னா தலைமறைவாயிருவான். இது ஏன் நான் சொல்றேன்னா, எங்க வீட்டுல எங்க சொந்தக்காரி ஒருத்தி இதே மாதிரி ஒரு சிட் ஃபண்ட் ஸ்கேமோ ஏதோ ஒண்ணுல அந்த அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 சொந்தக்காரங்களை சேர்த்து விட்டு ஆளுக்கு 2 லட்சம் 3 லட்சம் உள்ள போட்டு எல்லாம் 10 ரூபா வட்டி கணக்கு போட்டு எவனை திரும்பி தரல 5 ஸ்டாரா அது என்னவோ அது ஒரு பெரிய ஸ்கேம். திருப்பூர்ல அப்பப்போ 5 வருஷத்துக்கு ஒன்று நடக்குன்னு வச்சுக்கோ. அந்த ஸ்கேம்ல அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா அப்புறம் ஒரு 5 வருஷம் தலைமறைவா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நடக்கும் இனிமேல். இந்த சைக்கிள் பேட்டர்ன் வந்து வரும். அன்னைக்கு ஈமு கோழி வித்தானுங்க. ஈமு கோழி பீரியட்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் போய் பழைய எடுத்து பாருங்க. எல்லா பெரிய ஆக்டரும் நம்மளால ஈமு கோழி இது பண்ணிருப்பாங்க. கம்ப்ளீட் ஈமு கோழியா, அதாவது என்னென்ன போய் சொல்லுவான்னு நினைக்கிறேன். இந்த ஈமு கோழி எண்ணெயை தேய்த்தால் முட்டி சரியாகும், இந்த ஈமு கோழி முடியை தின்னால் மண்டையில் வந்து கேசம் மலமளவான வளரும். நீ வந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் உள்ள போனீங்கன்னா கம்ப்ளீட் ஈமு கோழி தான் இருக்கும். 2 பக்கம் லெஃப்ட் சைட்ல ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஈமு கோழி ஆடு தான் இருக்கும் அந்த பீரியட்ல. அது வந்து ஈமு கோழிங்கிறது வந்து பெருக்கா மாதிரி, அது ஆஸ்திரேலியாவில் இருக்க பெருக்கானது. ஆஸ்ட்ரிச் இறக்க கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் ஆகும். இந்த BMW மாதிரி இருக்கிறதுல அந்த கிளீனிங்க்கு போகாது. அந்த கிளீனிங் ப்ராசஸ்ல ஆஸ்ட்ரிச் இறக்க யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏதோ இத்தனையோடு யூஸ் ஆகும். இந்த ஈமு 10 காசுக்கு உபயோகமாகாது. அதை கொண்டு வந்து உள்ள வச்சு அதுல பண்ணையா வச்சுங்க. எல்லா தோட்டத்திலையும் 5 தோட்டத்துக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா ஈமு பண்ண. அதுல கேட்டீங்கன்னா இவனுங்க ஈமு கறி இத்தனை கோடிக்கு விற்கும், ஈமு முட்டை அத்தனை லட்சத்துக்கு விற்கும்னு ஏத்தி விட்டு கம்ப்ளீட்டா கடைசியில அந்த கோழி எல்லாம் பாவம் ஒண்ணுமில்லாம செத்து போச்சுங்க பாவம். எனக்கு அதெல்லாம் பிக்கஸ்ட் ஸ்கேமுங்க. ஈமு கோழியெல்லாம் சாதாரண ஸ்கேம் கிடையாது. அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணவனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈரோட்டுக்காரன் நினைக்கிறேன். மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட் அவன்லாம். அந்த காலத்திலே நான் சொல்றது என்னன்னா ஐ திங்க் 2005-06 நினைக்கிறேன். அப்பவே ஒரு 300-350 கோடி ரூபாயோ அடிச்சான் அன்னைக்கு. அதெல்லாம் எவனும் படம் எடுக்க மாட்டானல, ரிசர்ச் பண்ணி படம் எடுத்தா செம ரவுஸா இருக்கும். ஸோ அது இப்போ என்னன்னா மாடர்ன் ஃபார்ம் என்னன்னா சதுரங்க வெட்டியா தாங்க. சதுரங்க வெட்டியா தான் அதுதான் கார்த்தி. பட் ஈமு கோழி அவ்வளவுதான் இது பண்ணல. இல்ல அதையே காட்டணும்னு அவசியம் இல்ல. சதுரங்க வெட்டியா அந்த அது கிட்டத்தட்ட எல்லாமே ரைஸ் புல்லிங்க எல்லாமே காட்டியிருப்பானுங்க. ரைஸ் புல்லிங்க எல்லாம் இப்பெல்லாம் மதுரையில அவ்வளவு ஃபேமஸ். ரைஸ் புல்லிங்க எல்லாம் இந்த கலசத்துக்குள்ள இருக்குது.
அது என்னது இது என்னது இரிடியம், இடி விழுந்த கலசம், இரிடியம். ஆமா இரிடியம் அது. வச்சு நீ அதுக்கப்புறம் வந்து மண்ணுளி பாம்பு இதெல்லாம் வச்சா மண்ணுளி ஓட்டு கார்த்தி, மண்ணுளி பாம்புல எவ்வளவு காமன் தெரியுமா கார்த்தி? ஒரு பீரியட்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும் கார்த்தி. 2 பக்கம் தலை இருக்கும். அது ஒண்ணும் பண்ணாது கார்த்தி. பாவம். அது அது எந்த சக்தி எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. சூப்பரா இருக்கும் கார்த்தி. ஒரு அதைய புடிச்சு விக்கிறது. இது வேற என்ன கேம் இருந்தது கார்த்தி? ரைஸ் புல்லிங் கலசம், மண்ணுளி பாம்பு, வேற என்ன பண்ணானுங்க? வேற ஏதாவது இதுல வராத டாபிக்ல வராத ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் இதுதான் இந்த மாதிரி ஆடு பாக்குறது. 1 லட்ச ரூபா கொடுத்தா மாசம் 10,000 ரூபா 15,000 ரூபா 1 லட்சம் கொடுத்தா அந்த மாசம் மாதிரி தான். 10,000. ஆமா ஆமா, மாசம் 10,000. அது ஆன்லைன் மாசம் ட்ரேடிங் இப்ப ஆன்லைன்ல இறங்கிட்டானுங்க. ஆன்லைன் ட்ரேடிங் கம்பெனில இல்ல 1 இல்ல லட்சம் கட்டினீங்கன்னா இப்போ மாசம் இது 10,000 ரூபா இல்ல இல்ல இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஏமாந்தான். அதாவது பிட்காயின்ல எம்எல்எம்னு ஒருத்தன் வந்து பண்ணி, அதான் பிட்காயின்ல இல்ல, பிட்காயின் மாறிங்க இது அதே மாதிரி பக்கத்துல அப்படின்னு சொல்லி ஏதோ சிட்காயினோ குட்காயினோ ஏதோ பண்ணி அதுல எம்எல்எம் மாதிரி ஏதோ ஃபார்ம் பண்ணி இவன் கொண்டு போய் ஒரு 35 லட்ச ரூபாய் தொலைச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட சாகர கண்டிஷன் போய் இப்ப திருப்பி ரெக்கவர் ஆயிருக்கிறான். என்கிட்ட எல்லாம் காசு கேட்டான். நான் சொன்னேன், மச்சான் நான் சாகரப்ப எவனும் வரல, தப்பா நினைச்சுக்காத, என்கிட்ட இப்ப காசும் இல்ல, உழைச்சு வாடா, நான் உனக்கு என்னென்ன ஐடியாஸ் வேணுமோ தரேன்டா, என்னால காசாக ஹெல்ப் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொன்னேன். ஸோ அது நடந்தது. பிட்காயின் ஃபீவர்ல நிறைய நடந்தது, நிறைய கூதல்கள் நடந்தது. சரிப்பா, நான் கீழே போற பேசிட்டு இருக்கேன். பை பை. கேக்குதா? வேறையா இருக்கீங்க? ப்ரோ போற போக்கு பார்த்தா லவ்வர் பீட் பண்ணிடும் போல இருக்கு லால் சலாம் கலெக்ஷன். அதெல்லாம் கிடையாதுங்க, அப்படிலாம் இல்ல. வீக் டேஸ்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு க்ரௌட் அதுக்கு தான் போவாங்க. வேலண்டைன் வீக் வேற, ஃபுல் காலேஜ் ஒர்க்கிங் டே. ரோகிணிலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே காலேஜ் இருக்கு, ஃபுல் கூட்டம் அங்கே தான் போவோம்னு நினைக்கிறேன் மண்டேல இருந்து லவ்வருக்கு தான். லால் சலாம் வந்து ரஜினி படமே இல்லைங்க, அது விஷ்ணு படம். தேவையில்லாம நிறைய ஆந்திரா பேஜ் பார்த்தீங்களா ப்ரோ? அந்த இது ரொம்ப இது பண்ணி ஏன்னா பவன் கல்யாண் வந்து இந்த இதில் வந்து 1 hour ஏதோ அந்த மினிட்ஸ்லாம் போட்டு அது வந்து 40 crores வேர்ல்டு வைடு கிராஸ் பண்ணிச்சு. இது வந்து ரஜினி வந்து அதோட பவன் கல்யாண் ஸ்க்ரீன் டைமோட அதிகமாக வருது. ஆனால் 0 ஷேரு அப்படி ஆந்திரா ஸ்டேட்ஸில். ஜெயிலர் வந்து பயங்கரமாக 90 crores பண்ணிச்சு. இது வந்து ரொம்ப இதுன்ட்டு போட்டுருக்கேன். 2 3 ஆந்திரா பேஜில் போட்டேன். 360 தெலுங்கு 360 அப்புறம் 2 3 பார்த்தேன் ப்ரோ. ஆமா, இந்த படம் தேவையில்லாத படங்க. அவர் காலி பண்றதுக்கு கூடியா இருக்காங்க. வேற இருக்கீங்க? ஹலோ, ஹாய், நான் ஆண்டனி பேசுகிறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஃபீட்ஸில் பார்த்தேன், நிறைய பிஸ்மியை போட்டு ரொம்ப வறுத்துருக்காங்க. அவர் வறுக்கிறது நியாயம்தானா? சம்மந்தம் இல்லாமல் புது புது ஐடிலாம் வந்து கொஞ்சம் கெட்ட வார்த்தையில் நிறையா போட்டு அவரை இது பண்ணுற மாதிரி தெரியுது. தெரிஞ்சோ தெரியாமலே அவரை வந்து அவர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. அதனால அரசியலுக்கு வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் தவிர்க்கலாம். பழைய ஐடிஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வரல. ஆனால் புதுசாக வருது. இதில் அவங்க தான் நிஜமாலே விஜய் ஃபேன்ஸ் தானா, இல்லை கட்சியில் இருக்கவங்க தானா, இல்லை சம்மந்தம் இல்லாமல் வேற ஏதாவது ஃபேக் ஐடியில் வந்து திட்டுறாங்களான்னு தெரியல. கொஞ்சம் கெட்ட வார்த்தையை மட்டும் தவிர்த்து போஸ்ட் போட்டால் நல்லது. அது ஓகே.
ஹரிஷ் நினைச்சா ஹரிஷ் இருந்தாரு, ஏதோ சொல்ல வந்தாரு, ஏன் போயிட்டாரு? வந்துட்டாருலாம். பிஸ்மிலாம் விட்டாருங்க. நான் இன்னைக்கே சொல்லிட்டு இருக்கேன் முன்னாடி. எலெக்ஷன்ஸ்னால ஐபிஎல் வந்து ப்ரீபோன் ஆகுதாமா தெரியும் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு நான் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல நிறைய வர வேண்டியிருக்கு. பிரதர் இதுக்கு முன்னாடி பேசுனீங்க என்னமோ அபியூஸ் பண்றாங்கன்னு. ஜென்ரலா யாருன்னு தெரியாம ஐடியா பார்த்துட்டு சும்மா இவங்க அவங்கன்னு சொல்ல வேணாம். நிறைய அபியூஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. கரெக்டான இதுல போயிட்டு இருக்காங்க. பேசுறது கேக்குதா? கேக்குது ஹரிஷ். நான் விஜய் ஃபேன் தான் பேசுறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடி நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஐடில எதுவும் கெட்ட வார்த்தை எதுவும் வரல. ஆனா சம்பந்தம் புதுசு புதுசா வருது. அது ஃபேக் ஐடியான்னு டவுட்டா இருக்கு எனக்கு. அதனாலதான் கேட்டேன். இன்னைக்கு மட்டும் 4 ஐடியா நான் பிளாக் பண்ணேன். போய் சொல்ல முடியாது. ஜெனரலா சொல்லிக்கலாம். அதாவது யாரும் அபியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கோங்க. அரசியல் சொல்லும் போது என்னமோ இவங்க மட்டும் நம்ம மட்டும் பண்ற மாதிரி மீனிங் ஆயிரும். இல்ல நான் அப்படி மீன் பண்ணல. நம்ம யாரும் அதை வந்து லைக் பண்ணவோ ஷேர் பண்ணவோ வேணான்றேன். அவங்கள வந்து பேட் வேர்ட்ஸ் பண்ற எந்த ஒரு ட்வீட்டையும் நம்ம பண்ண வேணாம்னு சொல்றேன். அதை சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா மத்தபடி அவங்கள நம்ம வந்து நம்மள கேக்குறோம், நம்ம ட்ரோல் பண்றோம், ஃபன்னுக்குலாம் ஓகே, எல்லாம் ஓகே தான். அந்த கெட்ட வார்த்தை மட்டும் நம்ம வந்து அப்ப நம்மளும் மத்தவங்க மாதிரி ஆயிரும். அதை செய்ய வேணாம். இல்ல பண்றது இல்ல. நம்ம சைடு இப்போ நல்லாவே கண்ட்ரோல் ஆயிட்டாங்க ப்ரோ. அது அதான் அந்த வலையில விழுவேனான்னு சொல்றேன். இவங்களும் போடுறது இல்ல, பட் அவங்க போடும்போது அதை ரீட்வீட்டோ இல்ல லைக்கோ பண்ண வேணான்றேன். அதுதான் சொன்னேன். ஓகே ப்ரோ. தேங்க்யூ. அதே மாதிரி தெரிஞ்சோ தெரியாமல எல்லாம் ஒரு ஆளு, அவருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு. அது ஓப்பனா தெரியுது. அவர் தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் தெரியும் எதிர்ப்பு வரும்னு. தெரிஞ்சுதான் ஸ்ப்ரெட்டிங். அதாவது தெரியாம பண்ண தப்பு கிடையாது அவர் பண்ணது. அதாவது தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு கிடையாது. அவர் அஜெண்டாவோட கிளியர் கட்டா பேசுறாரு. ஆமா அவர் அப்படிதான் பேசுறாரு. இல்ல நான் சொல்றேன், ஜேர்னலிஸ்ட்ன்ற ஒரு போர்வை இருக்குல்ல, அதுக்கு சொல்றேன். அதனால நம்ம வந்து ட்ரோல் பண்றதோட நிப்பாட்டிக்கணும்ன்றேன். அந்த ஒரு ரொம்ப கெட்ட இதுல பேசுறது அந்த மாதிரி சொல்றேன். அபியூசிவ் வேர்ட்ஸ் அதான் சொல்றேன். அதை சொல்றேன். அது நம்ம பண்றது இல்ல, பட் நம்ம பேரை போட்டோ வச்சுட்டு பண்றாங்க. விஜய் சார் போட்டோ வச்சுட்டு செய்யறாங்க அதை. இப்போ கேக்குதா? கேக்குது ப்ரோ. இப்போ இன்னைக்கே இப்படி பேசுறாங்க அப்படின்னா நாளைக்கு கண்டென்ட்டே இல்லாம அவங்கள ஒரு கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணி இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது கண்டென்ட்லாம் கிடைச்சிச்சுன்னா எப்படி பேசுவாங்க யோசிச்சு பாருங்க. இப்போ 2024 விஜய் அரசியலுக்கு வரலன்னா ஓகேன்றாங்க. அதுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, யாருக்கு ஆதரவுன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி இவரும் பேசுறாரு, அமீரும் பேசுறாரு. ஓகே, யாருக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்? இப்போ இதுல ரெண்டு கட்சி இருக்கு. இங்க என்டிஏ இருக்கு, ஐஎன்டிஏ இருக்கு. ஓகே, ஐஎன்டிஏ ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு தமிழ்நாட்டுல. 39 தொகுதியுமே வந்து திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் போது நீங்க ஏதாவது தோக்குற மாதிரி இருக்கீங்களா என்ன? அப்ப ஆதரவு கொடுக்கணும், யாரு கொடுக்கணும்? ஆல்ரெடி ஜெயிக்க போறதுக்கு திமுக தான் ஆதரவு கொடுக்கணும். கொடுத்தா அதையும் கொடுத்தா அப்ப 26 நிக்க முடியாது நீங்க எலெக்ஷன்ல. அப்போ இவங்க என்னன்னா கிளியரா ஒரு அஜெண்டாவோட பேசுறது தான். அமீர் பேசுறதும் சரி, பிஸ்மி பேசுறதும் சரி. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு திமுக எதிராக யாருமே வந்துடக்கூடாது, யாரும் பேசிடக்கூடாது. அது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதாவது நல்லது பண்ணணும்னா கூட நீ எதுக்கு வர, நான் இருக்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன ஒரு மனநிலைன்னு தெரியல. அதுவும் எதிர் சித்தாந்தமோ எதுவுமே கிடையாது. அதேதான் நீ சொல்றதுதான் நானும் பண்றேன்னு வர நல்லது. ஆனா நீ வராத முன்னாடியே தடுக்கிறது. பத்து வருஷமா தாங்க நடக்குது. இப்ப கண்டுபிடிக்கிறீங்க நீங்க. 10 வருஷமா தான் நடக்குது. இல்ல ப்ரோ, 10 வருஷமா நடக்குது. நீங்களும் முன்னாடி எல்லாம் சொல்லுவீங்க, நிறைய இடத்துல கேள்விப்படுவோம். இப்ப எங்க பார்வை ஃபுல்லா இதுல போக்கஸ் ஆகுதுல. இப்பதானே நம்ம அந்த ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குறோம்ல. அதனால இப்ப எல்லாமே இதுக்கு முன்னாடி இவங்க நடத்தின இந்த வலைபேச்சு எந்தெந்த விஷயங்கள்லாம் ரஜினி சாரை வச்சு விஜய்க்கு பாலிடிக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, யூஸ் பண்ணிருக்கு, எப்ப அஜித் பேரை யூஸ் பண்றாங்கன்றதெல்லாம் அந்த ஒரு பார்வையில இப்பதான் தெரியுது நம்மளுக்கு. முன்னாடி நம்ம ஒரு சினிமா சண்டைங்கிற பார்வையில இருந்ததுனால அந்த கண்ணோட்டத்தை மட்டும் பார்த்து சண்டை போட்டு அப்படியே இருந்துட்டோம். பட் இன்னைக்கு இந்த ஆங்கிள் மாறுற போது நம்மளும் இப்ப அந்த ஆங்கிள் பாக்குற போது இவங்க இவ்வளவு பின்னாடியே ரஜினி சாரை அடிக்கிறதுக்கு தான் விஜயை நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அவர் உண்மையா இருக்கட்டும், நம்பர் 1 அது வேற விஷயம். பட் அதுக்காக ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப பாருங்க, அடுத்த 2 வருஷம் விஜய் படம் வரட்டும், ரஜினி படம் வரட்டும்,
இதுக்கப்புறம் வந்து ரஜினி தான் சூப்பர் ஸ்டார், அவர் தான் நம்பர் 1, விஜய்க்கு படமே எடுக்க தெரியல. கோட் ரிலீஸ் அப்ப நீங்க பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றத. கோட் ரிலீஸ் அப்ப கண்டிப்பா மிக்சடா ரிவ்யூஸ்ல ரிவ்யூஸ் இருந்து இவங்களே எல்லாமே கொடுத்து நடக்கும். எல்லாம் இவங்களே கொடுத்துட்டு ஒரு படத்தையே எடுக்க தெரியல, இவர் வந்து சிஎம் ஆகி நாட்டை காப்பாற்றுவாரா அப்படின்னு பேசுவாங்க. இது பேசுறாங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க நீங்க. இந்த வார்த்தை பிஸ்மி வாயில இருந்து வரும். கண்டிப்பா வரும். ஆமா, நிறைய பேர் பேச ஆரம்பிப்பானுங்க. சினிமாவை பத்தி பேசாதவங்களாம் அரசியல் விமர்சகர்கள்லாம் சினிமா ரிவ்யூ போடுவான். ஒண்ணுமே சவுக்கு சங்கர் வருவாரு, எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் இதுதான் பேசுவாங்க. படமே எடுக்க தெரியல, அந்த படம் நல்லாவே இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. படமே எடுக்க தெரியல, ஏன் செகண்ட் ஹாஃப்ல இந்த இந்த ஒரு அரை மணி நேரம் சரியில்லை பார்த்தியா, அப்புறம் இதுவே சரியில்லை, அப்புறம் நாட்டை விரும்பி திருத்துவார் அப்படின்னு பேசுவாங்க. விஜய் டீம் பில்ட் பண்றது எப்படி எப்படி பண்ணலான்னு பிளானு ப்ரோ? அதெல்லாம் தெரியாது ப்ரோ. அதுக்குள்ள நம்ம என்ன டீம் ப்ரோ? பொலிட்டிக்கல் டீம் இப்போ லைக் பிடிஆர் அது மாதிரி மினிஸ்டர்ஸ் எல்லாம் வேணும்னா எப்படி, லைக் ஐ மீன் லைக் அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த ஒரு கோர் டீம் இல்ல ஹோம் பிடிஆர் மாதிரி மினிஸ்டர்லாம் வச்சிங்கன்னா கட்சி முடிய வேண்டியதான், வேற என்ன. இல்ல அது என்ன உண்மைதான், பட் இது அவரோட இது அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி இல்ல அவருக்கு இல்ல, அதுக்கு எல்லா பீப்புளையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒன்னா அந்த இன்னும் அந்த ஒரு ஃபுல் கொள்கைகள் இருக்கும்ல, இந்த இதுக்கு எஜுகேஷன் பாலிசியில என்ன ஸ்டாண்டு அப்படின்லாம் எடுக்கிற போது, அந்த லெவல் வரும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பா. எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கோன்றதை விட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். பட் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் அது ரெடின்னு சொல்றாங்க அன்அஃபிஷியலாக கேள்விப்படுறது. ஸோ ஆமா, சினிமா ஆக்சுவலி என்ன 1% 2% தான், என்னது 1% கூட இல்லை, ஒரு 0.5%. அப்போ விஜய் பாலிடிக்ஸ் போறது வந்து ஐ மீன் நெட் பாசிட்டிவ் தான். அவர் ஏதாவது நல்லது பண்ணா லைக் ஆல்மோஸ்ட் 1 ட்ரில்லியன் எக்கானமிங்கிறாங்க. அவர் என்னது சினிமா விட்டு போறது நிறைய பேர் லாஸ் அப்படி இப்படின்னாங்க, பட் அதான் நல்ல பாலிசிஸ் கொண்டு வந்தா என்ன ஒரு நெட் பாசிட்டிவ் தான் அட் தி எண்ட். ஆமா ப்ரோ, இன்னைக்கு கூட ஒரு வீடியோ வந்து சர்க்குலேட் ஆச்சு, நானும் போட்டிருந்தேன். அதுல அந்த பீச் டைம்ல இன்டர்வியூலயே பாத்தீங்கன்னா, அந்த புதுக்கோட்டையில ஒரு பையன் 11 வயசு பையன் ஒருத்தர் இறந்து போயிட்டார் ஷூட்டிங் ரேஞ்சில். ஸோ இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனா சொல்ற போது கூட ஒரு ஒரு இது கம்ப்யூட்டர் சிமுலேஷனை வச்சு அதை மாத்தலாம், அந்த மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட பார்வை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இவங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிற மாதிரி என்னமோ பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லை, அவருக்கு எதுவுமே தெரியாது, சினிமா மட்டும்தான் அவருக்கு தெரியும் அப்படிலாம் கிடையாது. அதை மீறியும் அவரும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருக்காரு, படிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் அவர் பேச பேச நாளைக்கு தெரியும். அதை வச்சுதான் நம்ம இது எனக்கு தெரியறதுனால எல்லாரும் நம்பணும்னு அவசியம் கிடையாது. பட் நாளைக்கு அவர் பேச பேச அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சொல்யூஷன் ப்ரொவைடரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயத்துல. சும்மா குறை சொல்லிட்டு அடுத்த கட்சி தப்பு பண்ணான்னா அப்ப அது என்ன சரியா பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கறத சொல்றவரா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். எஜுகேஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். இப்போ டெல்லியில பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்கூல்லாம் பயங்கர டெவலப் பண்ணாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஐ திங்க் ஃபோக்கஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன், பப்ளிக் ஸ்கூல் டெவலப்மெண்ட். ப்ரோ இப்போ ஒண்ணுமே இல்லாம இந்த பாலிசி ஜஸ்ட் இந்த அறிக்கை விட்ட இதுக்கே இன்னைக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஆன்லைன் சினிமாவை பத்தி சிந்திச்சு ட்வீட் போட்ட பசங்க எல்லாரோட கவனமும் அரசியல் மேல போயிருச்சு. இப்ப அரசியல்ல டெய்லி என்ன தப்பு நடக்குதுங்கிறத பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதுவே வந்து ஆளுங்கட்சிக்கும் இல்ல யார் பவர்ல இருந்தாலும் ஐயையோ இப்ப நம்ம என்னடா எங்க பஸ் ஓடலன்னா உடனே எடுத்து போடுறான், ஒரு கம்பி வளைஞ்சிருந்தா அதை எடுத்து போடுறான். ஸோ இப்ப அவங்களுக்கும் பயம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிற ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆறதே வந்து ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவிட்டி இதுல. நாளைக்கு அவர் வருவாரு, நல்ல விதமா அனௌன்ஸ் பண்ணுவாரு, ஜெயிப்பார், அதெல்லாம் ஃபியூச்சர் வி கான் ப்ரெடிக்ட் ஆர் நோ ஒன் கேன் பிலீவ் இட். பட் இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வர்றது ஒரு ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங் குரலை எழுப்ப வைக்கணுங்கிற பழக்கப்படுத்துறதே ஒரு பெரிய வின்னு தான் இதுல. இப்போ வரைக்குமே அது ஒரு பாசிட்டிவா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம சைடு ஃபேன்ஸ், விஜய் ஃபேன் சைடுல அரசியலை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நோட்டாக்கு ஓட்டு போட்ட ஒரு பையன்லாம் இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சு படிச்சு நாங்க ஒரு ஸ்பேஸும் போட்டோம். அதுல ஃபுல்லா என்னென்ன நடந்திருக்கு வித் டேட் இந்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் ஷேர் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு எல்லாருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம எங்களை சினிமால அந்த இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு நாள் வச்சு இது டிவியேட் பண்ணிட்டு இவங்க ஆட்டத்தெல்லாம் ஈஸியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த யூத்தோட இன்ட்ரெஸ்ட் பாலிடிக்ஸ் கிட்ட வரும்போது இது அந்த டைனமிக்ஸையே பெருசா சேஞ்ச் பண்ணும் ரொம்ப பாசிட்டிவ் வேல. டெஃபினட்டா தான் விஜய் டீம் எப்படி இருக்க போகுது தெரியல. ஐ மீன் புஷி அவரோட வீடியோஸ்லாம் பாத்திருந்தேன், அவர் ஆஸ் யூஷுவல் நம்ம அரசியல்வாதி மாதிரி தான் பண்ணிருக்காரு. நான் விஜயோட டீம் எப்படி இருக்க போறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல பிரதர், நம்ம ஒரு வீடியோ வச்சு விமர்சனம் பண்றோம், அதுல இருக்க குறை நிறைகள்லாம் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, சொல்லலாம், அது கண்டென்ட் ஆகுதுன்னு பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் அவரும் ஒரு உழைப்ப போடுறாரு. இப்போ நம்ம கலாட்டா.comல ஒரு வீடியோ வந்துச்சு, இவர் அந்த வேன்ல ஏறி இவர் கையாசிக்க போறாருன்னா ஒரு இதுதான்
அதுக்கு ஒரு பலகையை ரெடி பண்ணி அதை கரெக்டா போடுறாங்களான்ற வரைக்கும் கூட இருந்து மெனக்கிடுறது. இதெல்லாம் வந்து தளபதி இருக்கிறது அவர் அங்க இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி பண்றாரு. சோ அவர் சைடுல இருந்தும் ஒரு இது போடுறாரு. அது அவருக்கு அவருக்கு ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி தானே. இதெல்லாம் பேசிட்டு இருந்தா ஹரிஷ் எனக்கே ட்ரோல் பண்ணணும்னு தோணுது. அப்படி நான் சொல்லிட்டா இல்ல ப்ரோ, என்ன ப்ரோ அவரு ஒரு ஏஜ்ல அவர் பண்ண கஷ்டம் இல்லங்கிறீங்களா? இல்ல அவரு கொஞ்சம் ஐ திங்க் சாமி வேற டாபிக் போங்க. தேவையில்லாம பழகி எடுத்து வந்து வச்சாருன்னு. பட் அதை மீறி அவர் உழைப்ப வந்து இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. அது ஒண்ணு இருக்கு. அண்ணாமலையும் நல்ல ஸ்ட்ராங் எமர்ஜென்சில இப்போ. எஸ் கரெக்ட். ஆக்சுவலி இப்போ நான் யூஎஸ் தான் இருக்கேன். அது உண்மையாவே இங்க இருந்து இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போற டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் 3-4 ஹவர்ஸ்ல கவர் பண்ணலாம். அது மாதிரி ரோட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் அந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்தா லைக் உண்மையாவே டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளவு ஸ்கோப் இருக்குதுன்ட்டு. யூஎஸ்ல அந்த மாதிரி இருக்கா ரோடு? அவன் சென்னையில வரும் தமிழ்நாட்டிலே வரும், இந்தியால வரும். இங்க இருந்து சென்னை டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் 3.5 ஹவர்ஸ் கவர் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் சென்னை டிஸ்டன்ஸ். நம்ம செந்தில் எப்போ வீடியோ போட்டாரோ அன்னில இருந்து எல்லாமே தலைகீழ நடக்க ஆரம்பிச்சிருச்சீங்க. டேய் ஃபாரின் அளவுக்கு வேணாடா, தமிழ்நாடு முதல்ல தமிழ்நாடு மாதிரி வச்சிருங்கடா அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு பண்ற கூத்து சுத்தமா ஒரு பிளானிங்கே இல்லாம தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் பரவாயில்ல, ஆக்சுவலி தமிழ்நாடு கம்பேர்ட் டு பீகார்லாம் பாத்தீங்கன்னா 1980s நல்லா அந்த இது எஜுகேஷனுக்கு இது கொடுத்ததுனால உண்மையாவே தமிழ்நாடு உண்மையாவே மற்ற ஸ்டேட் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தான் ஐ திங்க் ஜாஸ்தி டாக்டர்ஸ் ஸ்டேட்ல. அப்புறம் ஸ்கூலிங் படிச்சதுனால பெட்டர் ஃபேமிலி பிளானிங், பாப்புலேஷன் ஸ்டெபிலிட்டி, அது மாதிரி உண்மையாவே அந்த ரூட்லயே கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்க. நம்மளோட இடத்துல இருந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகணும்ல, அதான் அந்த கிராஃபையும் நம்ம நோட் பண்ணணும்ல. நம்ம இன்னும் பீகாரை கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்களோட நம்ம எவ்வளவு இருந்தோம்னு பாக்குறதெல்லாம் ஓகே தான். இது காலங்காலமா அப்படிதான் இருக்கு. ஆனா நம்ம இருந்த இடத்துல இருந்து இப்ப எவ்வளவு ஃப்ரண்ட்ல போயிருக்கோங்கிறது தானே ஆக்சுவல் growth. அது உண்மைதான். ஐ திங்க் அந்த டெக் இன்வெஸ்ட்மெண்ட்ல சென்னை பயங்கர தோதுச்சு. ஹைதராபாத்ல ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருக்கு. அந்த சந்திரபாபு நாயுடு அவர் கேசிஆர் அவர் பையன் அவங்க எல்லாம் வந்து ஹைதராபாத் ஆல்மோஸ்ட் என்ன பேர் ஒரு அல்ட்ரா மாடர்ன் சிட்டி ஆக்கிட்டாங்க. அதனால மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான் எல்லாருமே அங்க போயிட்டாங்க. நம்ம ஆட்டோல வந்து சென்னையில உங்களுக்கு இன்வெஸ்ட் இது சந்திரபாபு நாயுடு டைம்லயே இதை கோட்டை விட்டாச்சு ஒரு டைம். அப்பவே நம்ம இன்னும் பயங்கரமா ஹைதராபாத் டெக் சிட்டி ஆற மாதிரி நம்ம ஆயிருக்க வேண்டியது. அது அந்த டைமும் போயிருச்சு. இப்பவும் அதை முழிச்சுக்காம தான் இருக்கிறாங்க. ப்ரோ கார்த்தி ப்ரோ, உங்களுக்கு தான் அந்த கொஸ்டின். ஹரிஷ் ப்ரோ சாரி, நீங்க கொஞ்சம் ஐ மீன் இன்டரப்ட் ஆக வேண்டாம். இது கார்த்தி ப்ரோவுக்கு கொஸ்டின். ப்ரோ இப்ப இருக்கிற அரசியல்ல இவ்வளோ ஊழல் எல்லாத்துலயும் ஊறி போயிருக்கிற இந்த கான்ட்ராக்டர்ஸ், இந்த லைக் இந்த இது பண்றாங்கல்ல, பிடபிள்யூடி ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்கல்ல, இந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஊழல் பண்றாங்கன்னு நல்லாவே தெரியுது. பட் when Vijay sir comes into politics and he becomes CM, அவர் எப்படி இதெல்லாம் டேக்கிள் பண்ண போறாரு? எப்படி அந்த ஊழல் இல்லாத பண்ண போறாரு? உங்க 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 சைடுல இருந்து மட்டும் கேட்க விரும்புறேன். சாரி ப்ரோ, இவரு அதெல்லாம் 10 வருஷம் ஆகும். இல்ல அவர் ஹரிஷ் ப்ரோ நீங்க இருங்க, கார்த்திகிட்ட மட்டும் தான். ப்ரோ நான் பேசவே இல்ல ப்ரோ, இங்க நீங்க பேசவே. நான் வந்து ஜிஎஸ்டி வாங்கிடுவேன். அவர் கார்த்திகிட்ட அதாங்க சீமான் பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்க முடியும். நான் வந்து ஜிஎஸ்டி வாங்கிடுவேன் நீ, நான் வந்து கடலுக்கு போயிடுவேன் நீ, அப்படித்தான் பேசிட்டு இருக்க முடியும். அவ்வளோதான். இது சிஸ்டம், இது டோட்டல் சிஸ்டம். இது ஒரு எம்எல்ஏவால் மாற்ற முடியாது, ஒரு சிஎம்மால மாற்ற முடியாது, பிஎம்ஆலையும் மாற்ற முடியாது. எல்லாம் இண்டிவிஜுவலாக ஒருத்தரும் மாறணும். இது வந்து டோட்டலாக ஒரு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ணுறதுக்கே 4 வருஷம் ஆகுது. இங்கே 4 வருஷம் 5 வருஷம் ஆகுது. இப்போ இதை வந்து டோட்டலாக வந்து எல்லாத்தையுமே மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. கரெக்ட். எல்லாமே வந்து பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் முதல்ல அதுக்கு முன்னாடி அரசுக்கு வரணும், நிற்கணும், ஜெயிக்கணும். இதெல்லாம் எவ்வளோ வேலை இருக்கு. வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன கொண்டு வராங்கன்றதான் இருக்கும். ஓகே, இல்ல இது எதுக்கு கேட்டேன்னா, இந்த ரியாலிட்டி வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்றத ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ ஹரிஷ் ப்ரோ, உங்களை வந்துட்டு உங்களை நாம ஸ்டாப் பண்ண சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒரு கோர் சப்போர்ட்டருக்காக நீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்கும். பட் கார்த்தி வந்துட்டு
ஒரு ஒரு ஜெனரலைஸா பேசுவாரு, அதனால கேட்டேன். இல்ல வேற ப்ரோ, ஒண்ணும் நான் இல்ல, அதுக்கு தப்பா சொல்லல. நினைச்சுக்காதீங்க. நான் இன்னொருத்தர் பேசினாரு, நான் பேசினதா நினைச்சிட்டீங்க, அதனாலதான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்குதான் சொன்னேன். ஓகே ஓகே, சாரி. இங்க தமிழ்நாட்டுல எப்படி சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் அடுத்த ஒரு 10 இயர்ஸ் இருக்குமா, இல்ல கம்ப்ளீட்டா எல்லாமே இங்க யூஎஸ் மாதிரி மல்டிபிளெக்ஸாவே எல்லாம் மாறிடுமா ஒரு 10-20 இயர்ஸ்ல? கேக்குதா? கேக்குதா? இப்பதான் கேக்குது. கேக்குதா? இப்போ ஏதோ பக் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப நடுவுல. கேக்குது, இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. இல்ல நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட எல்லாருமே எல்லாத்துக்கிட்டையும் என்ன இருக்குன்னா, இவர் சிஎம் ஆயிட்டாருன்னா, இவர் பிஎம் ஆயிட்டா, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டா, ஆஹ் விஜய் சிஎம் ஆயிட்டா, எடப்பாடி சிஎம் ஆயிட்டா, அண்ணாமலை சீட்டு. இப்போ இதுல எதுவுமே சேஞ்சஸ் நடக்காதுங்க. எல்லா சேஞ்சஸுமே வந்து எப்படின்னா, இப்போ நீங்க தொப்பம் வந்துருச்சு, ஜிம்முக்கு போறீங்க, முதல் நாள் போய் ஜிம்மில் சேர்ந்துறீங்க, அது சேஞ்ச். ஆனால் தொப்பம் உடனே ஒரே நாளில் மாறிடாது. ஜிம்முக்கு போகிறன்றது வந்து அதுக்கான முயற்சி, அந்த முயற்சி தான் இது. ஆட்சி மாற்றம் அப்படின்றது வந்து முயற்சி. ஓகே ரைட். அதுக்கப்புறம் அது நீங்கள் டெய்லி போய் ஜிம்முக்கு போய் கரெக்டாக இந்த இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தொப்பை குறையுன்ற மாதிரி தான். இந்த சிஸ்டம் சேஞ்ச் எல்லாம் வந்து உடனே ஒரே ஒருத்தர் வந்து அவன் மாத்திர முடியும் அப்படிலாம் பார்த்தா இந்தியாவில் எவ்வளவோ கட்சிங்க வந்திருக்கு, எவ்வளவு பேர் மாறி இருக்காங்க, அதெல்லாம் நடக்காது. இது கூட்டத்தனமான ஒரு நம்பிக்கை தான். அது அது எப்பயுமே இருக்கும். அது ரொம்ப யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவர் வந்துட்டாருப்பா, அவர் வந்து மாத்திடுவாரு, இவர் வந்துட்டாருப்பா, அவர் கிழிச்சிடுவாரு. அதெல்லாம் எதுவுமே நடக்காது அந்த மாதிரிலாம். ஒரு சின்ன ஸ்டெப் தான் அது. இன்னும் நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகி சேஞ்சஸ் சேஞ்ச் எல்லாமே ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மீன்ஸ் நான் சொல்றது வந்து 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். எல்லாமே ஒரு விஷயம் மாறுறதுக்குமே ஒரு 10 வருஷம் ஆகும். இல்ல, ஆனா அது அந்த மாற்றம் தான் ஆரம்பம். அது நடக்கலன்னா இது இன்னும் ஒண்ணுமே அப்படியே இருக்க வேண்டியதுதான், ஸ்டாக்னண்டா. அப்புறம் ஊழலே இல்லாம ஒரு நிர்வாகத்தை அரசாங்கம் நடத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எது கார்த்திக் ப்ரோ, எது நீங்க சொன்னீங்கல்ல ரோடு போடுறது எல்லாமே ஊழல் நடக்கும், அதெல்லாம் தடுக்க முடியாது, சீமான் சொல்ற மாதிரி எல்லாம் பாசிபிளே இல்ல. அதெல்லாம் தடுக்க முடியாது. ஆமா, அவரு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து ஏதோ பேசிட்டு இருப்பாருங்க, அது எப்படி தடுக்க முடியும்? இல்லம்மா, இப்ப ஒரு எம்எல்ஏ நேர்மையான ஆளா இருந்தா அந்த இடத்துல நடக்கிற பணிகளுக்கு சொன்ன எத்தனை பேர்த்து நீங்க ஓகே, எத்தனை பேர்த்த கண்டுபிடிப்பீங்க இந்த மாதிரி எம்எல்ஏவை, ரோடு போடுறவன், கான்ட்ராக்டர், அது கூட சப் கான்ட்ராக்டர் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பொறுத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேர்மையான நபர்கள் தான். இப்போ ஒவ்வொரு பொருட்களுக்கு ரேட் எப்படி, எவ்வளவு ரூபாய் இதுக்கு செலவாகும் நமக்கே தெரியும். ஆம்டம்லரே காசு வாங்கிட்டு இருக்காங்கன்ற விமர்சனம் ஆம்டம்ல இருந்து கட்சியில வந்தவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அந்த குற்றச்சாட்டு தெரியல. நான் நேரடி சாட்சியாட்டு நான் இருக்கேன். எங்க பேரூராட்சியில 2 பேரு கவுன்சிலரா வின் பண்ணவங்க இருக்காங்க.
ஆனா பேரூராட்சி தலைவராட்டு இருக்கிறவர் இப்பவுமே ஊழல் பண்ணிட்டு இருக்காரு. அதை தடுக்கிறதுக்கான வேலைகள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என் பேரு எங்க ஊரு பேரு கல்லுக்குட்டம் பேரூராட்சி, குளச்சல் தொகுதி. நீங்க வேணா நான் சொல்றது நாம் தமிழரே வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கும் அவர் வந்து சொகுசா வாழ்றதுக்கு தான் வந்து கட்சி நடத்துறாருன்னு சொல்லி நாம் தமிழ் வந்து இப்ப வெளில வந்து பேசியிருக்காங்களே, என்ன பண்ண அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அது அவங்க வர்றவங்க சொன்னதுதான் எப்படியும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்க இல்ல நீங்கிறவங்க எதிராக தானே பேசுவாங்க. அது தெரிஞ்சது தானே. அது கூடிய இருந்தவங்க தானே இத்தனை வருஷமா அப்படின்னு கட்சி விட்டு நீக்கப்பட்டவங்கன்னா கூடிய இருந்தவங்க பேசியிருக்காங்க. கட்சி அது இல்லைன்னு மறுக்க எப்படி முடியாதுல்ல, இல்லைன்னு யாராலும் மறுக்க முடியாது. சொல்றேன், இல்லைன்னு நீங்களே மறுக்கவே முடியாது. பாத்துக்கலாம். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் திரள் நிதின்னு சொல்லிட்டு 1000 ரூபா 2000 ரூபா அப்படி 500 ரூபா அப்படின்னு உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க, வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க எல்லாருமே கொடுத்துதான் ஒவ்வொரு கட்சி நிகழ்ச்சியுமே நடத்திட்டு இருக்கோம். அது பொய் இல்ல, அது உண்மை, நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு தொகுதியில உண்மையெல்லாம் வந்து ஏங்க எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். நீங்க சும்மா அதாவது இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஊழலை ஒழிக்கவே முடியாது, நிர்வாக சீர்கேடை சரியே பண்ண முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, அது ரொம்ப தவறு. நம்ம தான் மாறணும்னு சொல்றது ஓகே. அதுதாங்க அது பண்ண முடியும். ஆனா நான் கீழே ஒழிக்கதான் சரியாகும். இப்போ கீழே உங்க தலைமை மேலதாங்க புகாரு. உங்க தலைமை மேலதான் புகாரு. இன்னொன்னு ஒழிச்சிருங்க. உங்க தலைமை மேலதான் புகாரு. இன்னொன்னு நாம் தமிழர் வந்து ஜெயிக்க போற கட்சியெல்லாம் கிடையாது. ஓகேவா? அது விட்டுருங்க, அது லிஸ்ட்லயே கிடையாது. இல்ல அது உங்களுடைய நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது என்னோட ப்ரெடிக்ஷன், அவ்வளவுதான். ஜெயிக்க போற கட்சியெல்லாம் கிடையாது. இந்த தமிழ்நாட்டுல ஆள போற கட்சியெல்லாம் கிடையாது. அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல நீங்க சொன்னீங்க இல்ல, சீமான் சொல்ற மாதிரி எல்லாம் பாசிபிள் இல்ல, அந்த மாதிரி அதுக்கு சொல்றேன். ஆமாங்க. அப்புறம் ஒவ்வொரு நாடுகள்லயும் இப்போ சிங்கப்பூர்ல ஒருத்தர் இருந்தார், அவர் அங்க நேர்மையற்று இருக்க முடியுது. எல்லா நாடுகள்லயும் நிறைய தலைவர்கள் நேர்மை இருந்தனால சிங்கப்பூர்ல இருந்தீங்களா? எத்தனை வருஷம் இருந்தீங்க சிங்கப்பூர்ல? சிங்கப்பூர்ல போய் இருந்தீங்களா? எத்தனை வருஷம் இருந்தீங்க சிங்கப்பூர்ல? ஆட்சி பண்ணதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் தானே. சிங்கப்பூர்ல எத்தனை வருஷம் இருந்தீங்க சொல்லுங்க. நான் யூரோப்ல தான் இருக்கேன், சொல்றேன். அப்புறம் என்ன சும்மா யூரோப் எப்படி இருக்கு? யூரோப் நல்லா தான் இருக்கு. யூரோப்ல வந்து அரசியல் ஊழல்லாம் இல்லையா? இல்ல ஊழல் இல்ல, இருந்த மாதிரி இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. யூரோப்ல எந்த கண்ட்ரி? போலண்ட். போலண்ட் இது கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஹலோ, அந்த ஊர் நாம் தமிழர் கட்சிக்காரனை கேட்டாதான் தெரியும் ஊழலை பத்தி. இல்ல ஒழிச்சுடுங்க. அவர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறதுனால அவர் நாம் தமிழர் பெருசா நினைச்சு பேசிட்டு இருக்காரு. சீமான பேட்டியில வந்து இந்த யூடியூப்ல வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா தமிழ்நாட்டுல வந்து அவங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது, எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாதுன்றது அவருக்கு இன்னும் தெரியல. அதான் 117 எம்எல்ஏ ஜெயிக்கணும், ஆனா ஒண்ணு கூட இது வரைக்கும் நம்பர் 1 கூட இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்றது அவருக்கு இன்னும் தெரியல. அது பச்சை முட்டை தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அவரு பச்சை முட்டை ரெடியா இருக்குன்னு பேசிட்டு இருக்காரு. இன்னொன்னு ஓகே, அது ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல. இப்ப 2026 ஆட்சிக்கு வர போறீங்க. நான் பேசுறது கேக்குதா? 2026 ஆட்சிக்கு வர போறீங்களா நாம் தமிழர்? நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு? கேக்குதுங்க. 2026 நாம் தமிழர் ஆட்சிக்கு வரப்போதா? 26 வந்துருவோம் சொல்ல முடியாது. ஆனா 14ல சாரி 2024 நாங்க 12 to 14% மேல ஓட்டு வாங்க. ஐயோ அது ஓகேங்க, அது எவ்வளவு வாங்கிட்டு போங்க. 2026 ஆட்சிக்கு வருவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க. 24 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். 2026 எதிர்கட்சி ஆகுறது ஷுவர். ஆட்சிக்கு வர முடியுமான்னு உள்ளது இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லலாம். ஆட்சிக்கு எப்போ வருவீங்க? ஆட்சிக்கு எப்போ வருவீங்க? நாம் தமிழர் கட்சி growth ஒரு பகுதி சார்ந்தோ இல்ல ஒரு ஜாதி சார்ந்தோ இருக்காது. தமிழ்நாடு அளவுல ஒரே அளவுல growth இருக்கும். ஸோ ஜெயிக்கும் போது மொத்தமா எல்லாரும் ஜெயிக்கிற அந்த ரேஞ்சுக்கு தான் வளர்ச்சி வரும். 1.1 to 3.8 3.8 to 6.9. இனி இந்த எலெக்ஷன்ல எனக்கு ப்ரெடிக்ஷன் 12 to 13% மேல இருக்கும். அதே அளவு growth அடுத்த எலெக்ஷன்ல வந்துன்னா 3 times ஒவ்வொரு தடவையும் growth இருக்கு. அப்படி வரும்போது ஆட்சி பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. மக்கள் சரி ஓகே மாற்றத்துக்குன்னு ஒரு கட்சி வந்துட்டு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் யூரோப்ல தனியா உட்கார்ந்து இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. அது தப்பு இல்ல, அப்படிதான் தோணும். நீங்க பார்த்துட்டு இருக்கனால உங்களுக்கு அப்படி தோணுது. நீங்க ரவீந்திரன் துரைசாமி யூடியூப் வீடியோஸ்
இல்லைன்னா களத்துல என்ன நடக்குன்னு உள்ளது, மற்ற ஊர்கள்ல என்ன நடக்குது, யாரு போராடுறா மக்களுக்கு அங்க நிக்கிறான்னு உள்ளது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேபி தெரியுமா இருக்கும். நீங்க ஒரு அது யூடியூப்ல தெரியாதுங்க, மக்களுக்கு தெரியும்ல, இங்க பாக்குறவங்களுக்கு தெரியும்ல. அப்ப ஏன் வந்து ஒரு எம்எல்ஏ கூட வரல இது வரைக்கும்? அதான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் growth இருக்கு. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க கொலச்சல் தொகுதியில 2016ல எம்எல்ஏ கேண்டிடேட் எடுத்த ஓட்டு 2300. ஆனா லாஸ்ட் 2021 எலெக்ஷன்ல எடுத்தது 18,826 ஓட்டு. எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க ரெண்டுக்கும். 5 வருஷத்துல எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. 2000 எங்க இருக்கு, 18,000 எங்க இருக்கு. இனி நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல இதோட 18,000 வந்தாலும் டெபாசிட் போயிருச்சு இல்லைங்க, அப்புறம் என்னங்க? டெபாசிட் போச்சு, 9% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் வளருவோம். அது எங்களுக்கு தெரியும். யங்ஸ்டர் சப்போர்ட் தான் மேக்ஸிமம் இருக்கு. இனிதான் பொதுமக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமான ஆல்ரெடி 10 வருஷம் ஆச்சுங்க. அவருக்கு 57 வயசு தெரியுமா உங்களுக்கு? 2027 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுவோம். அவருக்கு 60 வயசு. சீமான் கருத்து அவரே இல்லைனாலும் இந்த கட்சியை வழிநடத்தி செல்றதுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அதெல்லாம் நீங்க இந்த கருத்து சொன்னீங்க, ஊழல ஒழிக்க முடியாது, நேர்மையான ஆட்சி கொடுக்க முடியாது. அதுக்குதான் நான் மெயினாட்டு உங்க கட்சியிலே ஒழிக்க முடியாது. உங்க கட்சியிலே ஒழிக்க முடியாது. அத ஃபர்ஸ்ட் ஒழிக்கலாம். இல்ல ப்ரோ, நாங்க நீட்டா தான் நடத்திட்டு உங்க கட்சியில ஒழிக்கும். உங்க கட்சியில ஃபர்ஸ்ட் ஒழிங்க. எந்த கட்சியுமே இவ்வளவு சிம்பிளாட்டு மேடைகள்லாம் தலைவருக்கு மேடை மேல மழை நனையாத மாதிரி மேடை இருந்ததுன்னா அதே மாதிரிதான் தொண்டர்களுக்கும். அந்த மாதிரி எந்த கட்சியுமே தமிழ்நாட்டுல எந்த கட்சியுமே அதிகாரத்திலையும் எம்எல்ஏவும் எம்பி இல்லாம இந்த அளவுக்கு இல்ல. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. திரள்நிதினு உருட்டக்கூடாது எப்பயுமே. இல்ல அவரு ஸ்டே பண்றது மட்டும் 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே பண்றாரு. கேட்டா திருநிதியை வச்சுக்கிட்டே 10 வருஷமா எம்எல்ஏ கூட இல்லாத கட்சியில, கவுன்சிலர் எம்எல்ஏ கூட இல்லாத கட்சியில 10 வருஷமா திருநிதி வச்சுக்கிட்டே நீங்க ஓட்டுவீங்க. அதுக்கு நேர்மைன்னு சொல்லுவீங்க, இதை சொல்லுவீங்கன்னா இது ஒரு என்னங்க? அப்படி பார்த்தா எம்எல்ஏ எம்பி இருக்கிற கட்சியில என்ன பண்ணுவாங்க? அப்ப நீங்க எல்லாம் சொல்லிக்கலாம், திமுக அதிமுக யாருமே ஒழுங்கு கட்சின்னு சொல்லக்கூடாதீங்க. அவ்வளவுதான். திராவிட கட்சிகள் என்ன பண்ணும்? ஒருத்தரை பொறுப்பாளரா போடும். அவரு கோடி கணக்குல பல பிரைவேட் கம்பெனிகள்ட்ட இருந்து ரூபாயை வாங்குவாரு, மக்கள்கிட்ட இருந்து ரூபாய் கொள்ளடிச்சு வைப்பாரு. அவருக்கு சொந்த நாம் தமிழர் மட்டும் என்ன பண்ணுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து வேணா எங்க தொகுதி வந்து இல்ல எந்த தொகுதி வேணாலும் போய் கேளுங்களேன். நான் சொல்றது உண்மையா போய் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒவ்வொருத்தரும் 1000 ரூபாய். இப்ப 100 தெரிஞ்சாதான் ஓட்டு போட்டுருவாங்கல்ல. அவங்க தெரிஞ்சாதான் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கியிருப்பாங்கல்ல. அதான் சொல்றேனே, இப்போ ஒரு எலெக்ஷனுக்கு எங்களுக்கு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு செலவு ஒரு 6 லட்சம் 7 லட்சம் ரூபாய் ரேஞ்சு தான் ஆகும். குளச்சல் தொகுதியில அந்த ரேஞ்சு தான் செலவு பண்ணி 18,000 ஓட்டு வாங்கணும். தேர்தல் ஆணையத்தின்படி நம்ம 35 லட்சம் ரூபாய் கிட்ட 25 லட்சம் செலவு பண்ணலாம். நாங்க செலவு பண்ணது வேற 7 லட்சம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். சரி, இப்போ 2024ல ஒருவேளை சீமானோட ஓட்டு குறைஞ்சிச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? குறைஞ்சாலும் நாங்க தொடர்ந்து போராடுவோம். ஆனா குறையாது, கண்டிப்பா குறையாது, கூட தான். யார் எதிர்த்து போடுறாங்க? மக்களுக்கு எதிராட்டி எந்தெந்த விஷயங்கள் நடக்குதோ மக்களுக்கு எதிரான இது மக்களுக்கு எதிராக ஏங்க மக்கள் தான் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டு மக்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக என்னங்க போராடுறீங்க நீங்க? சொல்லுங்க, எது எதிர்த்து போராடுறீங்க? மக்கள் பாதிக்கப்படுறது எது மக்கள் பாதிக்கப்படுறதுக்கா? மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு எதிராக நாங்க குரல் கொடுப்போம். ஜெயித்தாலும் எங்க உங்களுக்கு எதிராக மக்கள் தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு எதிராக மக்கள் இருக்காங்க ஃபர்ஸ்ட். மக்கள் புரிஞ்சுப்பாங்க ஒரு நாள். எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரத்குமார் கூட சத்யராஜ் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குதோ தோக்குதோ அது எனக்கு முக்கியம் இல்லை, ஆனா தமிழ்நாட்டுக்கு இந்த கட்சி ரொம்ப தேவை, தமிழர்களுக்கு இந்த கட்சி ரொம்ப தேவைன்னு பேசியிருப்பாரு. ஏங்க அவரு சொல்றாருன்னா அவர் கூட நிச்சயவருங்க, அவர் சொல்லுவாருங்க. ஏங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்க ஜெயிக்கலனாலும் மக்களுக்காக நிப்போம்னு சொல்றேன். எக்ஸாம்பிள் மட்டும் தாங்க இருக்கும். நீங்க சப்போர்ட் பண்ற நீங்களே தமிழருக்காக இல்லாத ஃபாரின்ல போய் வேலை செய்றீங்க. இங்க இருந்து எதனா ஒர்க் பண்ணி யாருங்க நிறைய 10 பேருக்கு வேலை கொடுக்குறது. அதை விட்டு நீங்க எதுக்கு அங்க போய் வேலை வாய்ப்பு, படிச்ச வேலைக்கு ஏதோ சம்பளம், மினிமம் சம்பளம் இருந்துன்னா நான் வெளிநாட்டு வர போறேன். அது இல்லாதனாலதான் இங்க வரேன். தானே போயிருக்கீங்க இப்ப வேலை செய்யறதுக்கு. என்ன ப்ரோ போயிருக்கீங்க? தமிழ்நாடு எப்படின்னா போட்டோம், நான் மட்டும் போய் சம்பாதிச்ச போதும் தானே போயிருக்கீங்க. இல்ல சம்பாதிக்கிறதுல எல்லாம் பிரச்சனை இல்லையா. நான் இங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்றேன். ஒரு பிரைவேட் ஜாப்ல தான் நான் ஒர்க் பண்றேன். அது எல்லாருக்குமே உரிமை இருக்கு. யாரும் சொல்றாரு 10 மாடு 10 ஆடு வாங்கி மேய்ச்சி 10 பேருக்கு வேலை கொடுங்கன்னு. பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இல்ல அவருக்கு அப்படி கம்பல் பண்ண இல்லையே.
அது எல்லாருக்கும் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அவரோட விருப்பம். எனக்கு தேவைன்னா நான் பண்ணிப்பேன். அதே மாதிரி அவர் எல்லாருமே அப்படிதான் பண்ணணும்னு சொல்லல. ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணின்னு சொல்றதுன்னா ஒவ்வொரு ஊர்களையும் பண்ணை அமைத்து அது 1000 கணக்கான ஆடு மாடுகளை வளர்த்து அதை பராமரிக்கிறவங்களுக்கு சம்பளம், கணக்கெடுக்கிறவங்களுக்கு நல்ல பிசினஸ் தான் சொல்றேன். அது ஐயோ நான் கெட்ட சுதன் பிசினஸ் சொல்ல, நல்ல சுதன் பிசினஸ் தான் சுதன் பண்ணுங்க. சுதன் சுதன் விடு சொல்லுங்க. ரொம்ப கேட்டு போரடிச்சிருச்சு விடு. ஓகே, பேசுறது நல்லா இருக்கும், பேசிட்டே முடியாது, இருக்கலாம். சரி பண்ணி முடியும்னு சொன்னதுக்கு தான் நான் சொன்னேன். ஊழல் பண்றதே யாரு? மக்கள் தான் ஏன் பண்றாங்க? ஊழல் பண்றதே மக்கள் தான். அப்புறம் ஊழலை ஒழிக்கவே முடியாதுன்னா மக்கள் தான் பண்றாங்க. எல்லாரும் தான் மாறணும். லஞ்சம் நீ தானே கொடுக்குற. யாரு கொடுக்குறா? நீ தான் கொடுக்குற, நானும் தான் கொடுக்குறோம், எல்லாரும் தான் கொடுக்குறோம். நம்ம தானே கொடுக்குறோம் லஞ்சம். அப்புறம் ஊழல் ஒல்லின்னு அரசியல் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அது? அதான் சொல்லுங்க பாப்போம். எது? இப்போ ஒருத்தனுக்கு ஒரு டிரைவர் வேலை வாங்குறதுக்கு 10 லட்சம் 15 லட்சம்னு ரூபா கொடுத்து வேலை வாங்குறான், அப்படித்தானே? அவன் டிரைவர் ஒர்க் பண்ணச்சும் அவனுக்கு மாச சம்பளம் 40,000 வருதுன்னு வைங்க. அவனால அவன் அந்த அமைச்சருக்கோ இல்லைன்னா எம்எல்ஏக்கோ கொடுத்த 15 லட்ச ரூபாய மீட்க முடியல. சாரி, டிரைவர் ஊழல் பண்றது வாய்ப்பு இல்ல. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஊழல் டிரைவர் ஊழல் பண்ணுவாங்க. உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. அது கம்மியா இருக்கும். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன் வரும்போது அவங்க ஊழல் பண்ண வேண்டியிருக்கு. இதே இதுல நேர்மையான முறையில ஒருத்தர் வேலை வழங்குச்சுன்னா அவருக்கு சம்பளத்தை வச்சுட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு போவாரு. ஊழல் பண்ண வேண்டிய நேர்மையா வேலையை கொடுத்தா ஊழல் பண்ண மாட்டாங்க. யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்தா பிரச்சனை வராது. அதே மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்கறது நம்ம தெரிஞ்சவர். படிச்சுட்டு மெரிட்ல வந்த எவ்வளவோ ஆபீசர்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட்ல. எவ்வளவு பேர் இருக்காங்க ஊழல் பண்ணாம? நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இப்போ உள்ள ஆட்சிகள்ல சொன்னாலும் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. ஆனா நேர்மையான ஒருத்தன் மேல ஆட்சி தம்பி நீ பாரு அண்ணனுடைய பேட்டி கேட்டு டியூன் ஆகி பேசிட்டு இருக்க நீங்க. நான் வந்து அண்ணனுடைய பேட்டி கேட்டு வந்து காமெடியா நினைச்சு ட்ரோலா நினைச்சு பேசிட்டு இருக்கேன். நானு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ரியாலிட்டி தெரியாத பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. பயம் இல்லாத அவர் பேசிட்டு இருப்பாரு. இப்போ செந்தில் பாலாஜி இவங்க மேல நிறைய நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ உள்ள அமைச்சர்கள்லாம் அவ்வளவு தைரியமா வேலை பாலாஜியே நல்ல சூப்பரான ஆளு பேசினவருங்க அவரு. சீமான் செந்தில் பாலாஜி சூப்பரான ஆளு, எங்க அப்படின்னு பேசினவரு. சுதன் அவர் அப்படிதான் பேசுவார். அவர் எல்லாத்தையும் பேசுவார். இப்படியும் பேசுவார், அப்படியும் பேசுவார். இப்ப டாஸ்மாக்ல ஊழல் இருக்குன்னு சொல்லுவீங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்குறாங்க பாட்டிலுக்கு, ஊழல்னு சொல்லுவீங்க. இதுக்கு தீர்வு என்ன? செந்தில் பாலாஜியை மாத்த தீர்வா? ஓகே, செந்தில் பாலாஜியை மாத்துறீங்க, வேற ஒருத்தர் ஒரு நிமிஷம் வேற ஒருத்தரை போடுறீங்க. நாளைக்கு நாம் தமிழர் ஆட்சிக்கு வருது, வேற ஒருத்தர் போடுறீங்க. இது தீர்வா? அது கிடையாது. அதை வந்து அபிஷியலா மிஷின்லாம் வச்சு பே பண்ணி பில்லு கொடுத்து இதை பண்ணணும். இதுதான் தீர்வு, அவ்வளவுதான். ஆளுங்க மாறின பிரச்சனை இல்லை, இங்க சிஸ்டமே மாறணும். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ. ஆளுங்க மாறுறது பிரச்சனை இல்லை, சிஸ்டமே மாறணும். இங்க பில் கொடுக்கணும், ஆன்லைன் பேமெண்ட் வைக்கணும். இதெல்லாம் பண்ண ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். தமிழ்நாடு திருந்த வாய்ப்பே இல்ல, சீமான் சொல்ற மாதிரி எல்லாம் ஊழல்லாம் ஒழிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஓட்டுக்கு காசு கொடுத்து எந்த தேர்தலுமே சீமானே ஊழல் கட்சி தானே. எங்க பதவிக்கு காசு அது இல்லாமலே அங்க காசு வாங்கிட்டு இருக்கீங்க. அங்கங்க காசு வாங்கிட்டு போடுறாரு. ஒரு தொகுதியில் ஆள் போறதே காசு வாங்கிட்டு தான் இருக்கீங்க. இல்லன்னு எப்படி மறுக்க முடியும்? சொல்லு ஒரு நிமிஷம். இல்லன்னு எப்படி மறுக்க முடியும்? அவரோட சொந்த உழைப்புல இருந்து ரூபா கொடுக்கறது கட்சி வளர்ச்சி கொடுக்கறதுல என்ன தவறு? என்னடா புது கூட்டா இருக்குதுப்பா. நீங்க வெப்சைட் ஒன்னு இருக்கு, டொனேட் நாம் தமிழர்.orgன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போய் பாருங்க எத்தனை பேரு எத்தனை ரூபா, லட்சக்கணக்கான பேருக்கு நேம் லிஸ்ட் இருக்கும். ஒவ்வொருத்தர் 500 ரூபா 100 ரூபா 10 ரூபா கொடுத்த நபர்கள் கூட இருப்பாங்க. அவ்வளவு பேரை நம்பி ஏமாத்தி இருக்கிறான் உங்க ஆளு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏதான் என்னடா எப்படா செலவு பண்றாருன்னு பார்த்தா இதான் நடக்குது போல. ஏமாத்துறீங்க எல்லாரும். உங்களுக்கு திமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் நல்ல கட்சி, ஆட்சிக்கே வராத நாம் தமிழர் கெட்ட கட்சி. எங்க நாங்க நல்ல கட்சின்னு எந்த கட்சியுமே சொல்லுங்க. எல்லா கட்சியும் ஊழல் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. நீங்க சொல்றது நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அதுக்குதான் கேள்வி கேக்குறோம். எல்லா கட்சியும் ஊழல் இருக்கும், எல்லாத்துலயும் இது இருக்கும். கரப்ஷன் எல்லா கட்சியும் உலகத்துல இருக்குதுங்க. உங்க கட்சி வேற ஏதோ யூனிவர்ஸ்ல இருக்குதுங்க.
கரெக்ட். அப்புறம் அதுதான் உங்களை பொறுத்த சொல்லிட்டு வரைக்கும் நீங்க எப்படி பேசுறது எப்படி இருக்குன்னா அவர் கேண்டிடேட் போற வரைக்கும் காசு வாங்கிட்டு தாங்க போறாரு. எங்க நீங்க சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இத மாதிரிலாம் ஒரு காமெடி எல்லாம் இது ஒரு வாழ்நாள்ல கேட்டதில்ல. அவ்வளவு எளிமையான நான் கேட்டது இல்லையா? நாங்க கேட்டது கேட்டிருக்கோமே. இல்லையா? அது அவங்களே சொல்லியிருப்பாங்க. நான் சொல்லலைங்க இது புதுசா. நான் ஒன்றும் ரகசியம் சொல்ல. அவங்க ஆல்ரெடி 2016ல அவங்களுக்கு நடந்த பிரச்சனை இல்லை. அவங்க சொன்னதான் நாங்க பேசுறோம். அவ்வளவுதான். ஒரு கேண்டிடேட் போடுறதுக்கே காசு வாங்கிட்டு போடுறாங்க அப்படின்றது இன்னைக்கு இல்ல, எவ்வளவு நாளும் இருக்க போகாது. அது உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல நீங்க அப்படி இருக்கதா இங்க இருக்கும் நினைச்சிட்டீங்க. அது தவறு. சரி நீங்க அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. நாங்க ஓட்டுக்கு எது அங்க இருக்கிறது நாங்க இருக்கணும். ப்ரோ கட்சியில இருந்தவங்களே எவ்வளவு ஆடியோ வெளியிட்டு இருக்காங்க ப்ரோ. ஆதாரம் அவ்வளவு இருக்குது ப்ரோ. நீங்க என்னமோ சரி நாம் தமிழர் கட்சி ஓட்டுக்கு ரூபா கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? அது கொடுத்துருக்கு இந்த 30 எப்படியே லட்சம் கொடுக்க ஓட்டும் முடியும்? கொடுப்பாங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? இல்ல வாங்கிட்டு தானே கேண்டிடேட். ஏங்க ஒரு எம்எல்ஏ ஆகட்டங்க, ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ ஆன பிறகு அப்புறம் கொடுப்பாங்க. இல்ல நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்டே ரூபா எப்படி கொடுத்தவன் கொடுப்பாங்க? ஊழல் பண்ணுவான். நாங்க எங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்ல வரேன். சரியா? ஏங்க இப்ப நீங்க ஒரு விஜய் அண்ணா கூட எம்எல்ஏ ஒரு இதுல ஆனீங்கன்னா பேசிட்டு அப்புறமா ஊழல் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அப்ப சொல்றோம். மாட்டோம். வாராமலே பண்ணிருக்காங்கல்ல. அந்த கொள்கைக்கு வேண்டி இருக்கிறவங்க கண்டிப்பா ஊழல் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பிசினஸ் ஆட் பண்றவங்க தான் ஊழல் பண்ணுவாங்க. ஏங்க பின்ன அரசியல கட்சிக்கு வரவங்க தொழில் சம்பாதிக்க சும்மா வேலை இது பார்த்துட்டு போற சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு வராங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். எந்த முட்டாளும் வர மாட்டாங்க. அவரு வர என்னென்னமோ பேசுறாருங்க. நேத்து முந்தானத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல பேசியிருக்காரு, என் மினிஸ்டர் எம்எல்ஏ எல்லாம் எங்க அஞ்சாவது படிச்சிட்டு இருக்கான், பூரா இறக்கி விடுவோம் பாத்துக்க 2026 எல்லாம் சின்ன சின்ன பசங்களாம் இறக்கி விடுவேன். நான் ஒருத்தன் தான் அங்க பெரிய ஆளு, நான் மட்டும் தான். நான் ஏன் நிக்கிறேன் தெரியுமா? நான் தான் அவங்க கோச்சு. டேய் போடா அந்த கோட்டை தொட்டு வாடா அப்படின்னு சொல்லுவேன். கோட்டை மட்டும் தொட்டிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லுவேன். அது மனசாட்சி மகாநடிகன் படம் நினைச்சிட்டு வந்துட்டாரு. சுதன், நீங்க அவர் பேசுனது அதை கேட்டீங்களா? அது பிடிச்சிருந்தா உங்களுக்கு? அது பேசுனது அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்ல அவங்க சொல்றது ஓகே, அவங்க கிண்டல் பண்ற மாதிரி தான் பேசுறாங்க. அதுக்கு அதை ஒத்துக்கும். ஏன்னா அவர் ஓகே, அவரோட இதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா அவர் பேசுறது ரொம்ப இதுவா இருக்கு, ரியாலிட்டி இல்லாத இருக்கு. அத நீங்க இப்ப புரிஞ்சு இல்ல. நான் ரியாலிட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ கன்னியாகுமரிக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. மரியா ஜெனிஃபர்னு ஒருத்தங்க. அவங்க 14 வருஷமாட்டு சவுதியில ஒரு பெரிய நிறுவனத்துல, தனியார் நிறுவனத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. மாசம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருந்தவங்க. அவங்க வேலையை விட்டுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்க அரசியலுக்கு ஈடுபாடு வந்தாச்சு. சோசியல் சர்வீஸ் தானே அரசியல்னா, சோசியல் சர்வீஸ் தான். அரசியல் என்பது அனைத்து மக்களுக்கான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் ஏதோ நாங்களும் ஊழல் கட்சி, நாங்களும் தப்பானவங்க அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன் இல்ல அப்படி நாங்க சொல்லல. நீங்க எல்லாரும் டைம் மட்டும் தான் அரசியல் பண்றவங்க நாம் தமிழர் கட்சியில மேக்ஸிமம் 90% பேர் இருக்காங்க. ஐடில ஒர்க் பண்றவங்க ஏகப்பட்ட பேர். ஓகே சொல்லணும்னு தோணுச்சு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. மரியா ஜெனிஃபர் அவங்க எல்லா கட்சியிலுமே ஐடில வேலை இருப்பாங்க. இப்ப திமுக ஐடிவில ஜேம்ஸ் எல்லாம் இருக்காரு, அவர் ஐடில வேலை பார்க்கறாரு, மீன் போடுறாரு, சீமானுக்கெல்லாம் மீன் போடுறாரு. பாத்துருக்கீங்களா? அவர் ஐடில வேலை பார்க்கறாரு. அந்த மாதிரிதான் எல்லாருமே எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. இது பேச்சா நாங்க வந்து ஐடில வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. ஐடில வேலை பார்க்கறவங்க எல்லாத்துலயும் தான் இருக்கான். திமுக இருக்கான், அதிமுக இருக்கான், எல்லா கட்சியிலும் தான் இருக்கான். அப்படின்னா இல்லங்க, சீமான் ஸ்பீச் கொஞ்சம் லெஸ்ஸா பேசினாங்க. எங்க ஸ்பீச் கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்டா பேசிட்டு இருக்காரு. அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாலே ஓரளவுக்கு சான்ஸ் இருக்கும். அவர் பேச்சுல மட்டும் தான் பேச முடியும்னு பேசுறாருங்க. என்னங்க நீங்க? ஓகே ப்ரோ பாப்போம். இல்ல அதுதான் அவருக்கு மைனஸ். இல்லைங்க, சுதன்னே டியூன் ஆகுறாருல, அவருக்கு தெரியுது இவங்க எல்லாம் டியூன் பண்றதுக்கு என்ன பேசணும்னா அது பேசுறாரு. இல்ல நீங்க சொன்னதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். பார்ட் டைம்ல தான் எங்க அரசியல் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்போ சுதன் சொல்றாரு பாத்தீங்களா, 2024 நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்றாரு பாத்தீங்களா, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காம. இப்படி அதை இந்த மாதிரி பேசி மாத்த முடியும் அப்படின்னா அதை பண்ணிட்டு இருக்காருல்ல சக்சஸ்ஃபுல்லா. அது அவருக்கு மைனஸ். எத்தனை வருஷம் கழிச்சு ஆட்சி இருக்குது? அடுத்து வந்துட்டாரு பாருங்க. இல்ல கார்த்தி ப்ரோ, இது எப்படின்னா நீங்க வெளியில இருந்து விமர்சனம் பண்றீங்களா, ஆனா அந்த கட்சிக்குள்ள இருக்கவங்க ஜெயிக்கிறான்னு தானே நம்புவாங்க எப்பவுமே. வெளியில பேசுற போது ஜெனரல் பப்ளிக் பிடிக்கல. அது வெளியில வந்து நாங்க தோக்க போறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே முன்ஜாமீன் போட்டீங்களா? புரியல.
இல்லங்க என்ன கேட்டிருந்தா நான் அப்பவும் அப்படிதான் சொல்லியிருப்பேன், வின் ஆவாங்கன்னு தான் சொல்லுவேன். அதான் ஓ கட்சிக்குள்ள நீங்க இருக்கவங்களுக்கு வெளியில 2026 இருக்கவங்களுக்கும் வேலை ஆளுங்கட்சி போகும். இல்ல நீங்க ஆளுங்கட்சி டிவிக்கே எதிர்கட்சி நாம் தமிழரா? நல்ல கூட்டணி. செம. ஓ 2026 2 பேரும் குத்தகை எடுத்துட்டீங்க. சரி ரைட்டு ஓகே. எங்களை போய் பேசின அப்புறம் விமர்சனம் பண்ணுங்க சார். இல்லங்க இல்ல சார் விஜய் நான் இல்ல இல்ல விமர்சனம் விஜய் வைக்கலங்க. சைலண்டா அதான் நான் சொல்றேன் பண்றது அவர் அதை சப்போர்ட் சொன்னதுக்காக ரசிக்கிறேன். பண்ணுங்க. திருப்பி சொல்றேன். என்ன நீங்க ஆளுங்கட்சியா அவங்க எதிர்கட்சியா? ஓகே. அப்படி இல்லைங்க ஏங்க, அப்படிலாம் இல்லைங்க. நான் சொல்ல வந்தது அவர்கிட்ட சொன்னீங்களா ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காம நீங்க சொல்றீங்கன்னு சொல்றீங்களே, நீங்க எலெக்ஷனே முற்றாகமா நீங்க ஆட்சியே பிடிச்சிருவீன்னு சொல்றீங்களா, அதுக்காக மீன் பண்ணேன். ஆமாம், இல்ல நம்பிக்கை தானாங்க. நம்ம கட்சியில இருக்கவங்க பாலே ஜெயிக்கணும் சார் தானே இல்ல இருக்கு, நான் பாலே அவங்கள சார் இருக்கு. அவங்க இல்ல நான் யாருக்கும் சப்போர்ட்டா பேசல. ஆக்சுவலா அவங்க சொல்றதுக்கு எதிர்வாதம் வைக்கிறேன், அவ்வளவுதான். ஒரே ஒரு விஷயம் தான், காமராஜர் ஆட்சி பண்ணச்சும் அவர் ஒரு நேர்மையான தலைவர், அவரு சரியா இருக்கச்சும் கீழே உள்ளவங்களும் சரியா இருந்தாங்க, எல்லாம் நேர்மையான முறையில நடந்தது. அதே மாதிரி ஒரு நல்ல லீடர் வரைச்சும் அவர் கண்டிப்பா ஏங்க எல்லாமே தோத்தாரு? அவர் ஏங்க தோத்தாரு ஊழலை அது தெரியுமா? நிர்வாக செயல்களை ஒழிக்க முடியும். சோ அந்த மாதிரி மட்டும் நெகட்டிவா பேசி இளைஞர்களை ஒரு தவறாட்டு மீன்ஸ் வாய்ப்பில்லை அப்படின்னு மனசோர்வு ஏற்படுத்த வைக்காதீங்க. அதை மட்டும் தான் சொல்ல அண்ணன் தான் இதை முடிவு பண்ணணும் சுதன். அண்ணன் இதை முடிவு பண்ணிட்டாருன்னா சரியாயிரும் என்ன பேசலான்னு. நீங்களே சொல்றீங்க ஜோக்கா இருக்குதுன்னு. இல்ல நீங்க ஜோக்கா இருக்குதுன்னு நீங்களே சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி பேசக்கூடாதுல்ல. அவர் பேச்ச இது கண்டென்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காருல்ல. இல்லங்க கொஞ்சம் அவரே ஜோக்கா அவரே எல்லாம் இப்ப ஒரு சிஎம் ஆனா ரியாலிட்டி. அதுதான் தெரியும் இது இவர் பேசுறது. இவர் சுதனுக்கு அப்பதான் மணி புரியும். நேரம் ஒரு மேடையில பேசுறாரு. இல்லங்க ஆனா சீமான் மேடையில சிஎம் 1.5 மணி ஆனாதான் நேரம் உங்களுக்கு புரியும் அவரோட இது கேரக்டர் என்னன்னு. இல்ல ஓகே இப்போ அவரு 1 மணி நேரம் ரியாலிட்டிக்கு பேசுறாரு, ஆப்போசிட்டா ஒரு பேசுறாருல, 2 மினிட் அத வந்து நம்ம எப்படி அதை வரவேற்கிறது? என்ன அவரு ரியாலிட்டிக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு, அவர் அதை வந்து எப்படி மக்கள் வந்து ஒரு நார்மல் பர்சன் வந்து அதை எப்படி வரவேற்பாங்க? சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்கல்ல, காமெடியா தானே பார்ப்பாங்க. அது சொல்றாரு. 1 ஹவர் பேசுறதுல 1-2 விஷயங்கள், அதாவது ஒரு 2 மினிட்ஸ் விஷயங்கள் காமெடியாவோ இல்ல ரியாலிட்டிக்கு மாறாவோ இல்லங்க ஃபுல்லா மேபி காலி நடக்க 2 பண்ணிடுங்க. நிமிஷம்ல நீங்க சொல்றதுல இல்ல. வாய்ப்பு. இப்ப ஒரு பொதுவா ஒரு ஒரே வரியா சொல்றாரு, நான் ஜிஎஸ்டியே கட்ட மாட்டேன், அதை வந்து என்கிட்ட வந்து வாங்கி சொல்லு இப்படின்னு பேசுறதுல எந்த ஒரு லாஜிக் இருக்கு? நான் கேக்குறேன். அவருக்கே தெரியலங்க ஜிஎஸ்டி கம்ப்யூட்டரைசேஷன் சிஸ்டம் அப்படின்றதே தெரிய மாட்டேது அவருக்கு. அவருக்கு என்னங்க பண்றது? இங்க ஜிஎஸ்டி காசை காசை கொடுன்னு இருக்க சிஎம்ல கேட்டுட்டு இருக்காங்கன்றது அவருக்கு தெரியாது. தெரிஞ்சாதானே பேசுறதுக்கு. நம்ம யாரு? நம்ம டுபாக்கூர் அந்த மாதிரிதான். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு இப்போ ஒருத்தர் கொலை மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காரு, உன்னை கொன்னுடுவேன் மீன்ஸ் மிரட்டிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பிளாக்மெயில் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ நமக்கு நல்லா எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவம் வருது. என்னடா நம்ம நேர்மையா இருக்கோம், ஆனா நம்மள ஒருத்தன் கொன்றுவேன்னு சொல்றான், நம்மள்ட்ட இருந்து ரூபாயை பிடிங்கிட்டு போறான், நம்ம நேர்மையா இருக்கும் அப்படின்னு அப்படி ஒருத்தன் திருட்டு தானே பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க. இல்ல நான் தமிழ்நாட சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ ஜிஎஸ்டி நம்ம கொடுக்குற ரூபா ரிட்டர்ன் வரல அப்படின்னா கோவத்துல நம்ம தானே சொல்லுவோம், உனக்கு நான் இனி ரூபா தர மாட்டேன், ஜிஎஸ்டி நான் உனக்கு எடுத்து தரோம், நீ எனக்கு திருப்பி தரியா அப்படின்னு கோவத்துல சொல்றதுதான். அது பாசிபிள் இல்லையான்னு உள்ளதெல்லாம் ஒரு பார்க்க வேண்டியதுதான். ஆட்சி அதிகாரத்து வந்த பிறகு ஏங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா எஜுகேஷனுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எஜுகேஷன் ரேஷன் ரைஸ் எல்லாத்துக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 50% சப்சிடி வருது. அது தெரியுமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாத ஜிஎஸ்டி மட்டும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே அவரு ஈசிஆர் பங்களால இருந்துகிட்டு 80 லட்சம் ரூபாய் கார்ல வந்துட்டு அஃபிடவிட் வந்து தாக்கல் பண்ணுவாரு. எலெக்ஷன் நிக்கும் போது என்கிட்ட சொத்தே இல்ல ஒண்ணு இல்லைன்னு வந்து தாக்கல் பண்ணுவாரு. ஏங்க சும்மா இதை கேட்கறவங்க கேனைய நீங்க பேசுறதுதான் நியாயம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இல்லாத நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணவே முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி விட்டுருங்க, நீங்க மத்த விஷயத்துல எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் இல்லாத ஸ்டேட் கவர்மெண்டே நீங்க ரன் பண்ண முடியாது. நம்ம டாக்ஸ் ₹1 கொடுத்தோம்னா நமக்கு ரிட்டர்ன் வரது 20 பைசா. அந்த டாக்ஸ் எல்லாம் விடுங்க, அந்த டாக்ஸ் எல்லாம் விடுங்க, அந்த டாக்ஸ் எல்லாம் விட்டுருங்க. அந்த கேஷ் இல்லாதையே சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ஹெவியா இருக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கண்ட்ரோல் இருக்க வேண்டியது ரூபா அச்சிடுறது, ரயில்வேஸ், அப்புறம் மிலிட்டரி, இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்கள் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர மிச்சம் எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும். எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அண்ணா வந்து என்ன மாத்திடுவாரு? சிஎஸ்கேல 15 மாத்திடுவாரா? என்ன அதான் பண்ணுவாரு? சிஎஸ்கே ஓனர் என்ன சொல்லுவான்? அதுக்கு ஓனர் ஒத்துக்குவானா? சிஎஸ்கே ஓனர் சீமான் கோவில்பட்டி ஸ்பீச் அடிச்சு பாருங்க, 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. அதுல ஒரு 1 மினிட்
தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு ஏங்க பிளேயர்ஸ் நீங்க யாருமே இந்திய டீம்ல ஏங்க இல்லைன்னு அவர் ஒரு சொல்றது என்ன விஷயம் என்ன பேசுனாரு. விஷயம்னா அது செப்பரேட் கண்ட்ரி ஆனா மட்டும்தான் அவர் சொல்றதெல்லாம் நடக்கும். அதுக்கு ஓகேவா உங்களுக்கு? இப்ப போற போக்க பார்த்தா இப்போ போற பக்கம் பார்த்தாலும் செப்பரேட் கண்ட்ரி ஆகும். அதுக்கப்புறம் ஆனாலுமே அவர் எப்படிங்க வந்து சிஎம் ஆவாரு? அது அவர் எப்படி அதிபரா? ஓகே, பேசாம அவரு கைலாசம் ஆல்ரெடி தனியா கரெக்ட். இருக்கு, அங்க போயிருங்களேன். அதுதான் அண்ணன் பெஸ்ட். அதிபர் ஆயிருவாரு. அதிபரா தான் ஆகணும், அவர் வேற வழி கிடையாது. அப்படி தனி கண்ட்ரி. இல்ல சவுத் டாக்ஸ் மூவ்மெண்ட் இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து சவுத் ஆக மொத்தத்துல எவனும் நிம்மதியா இருக்க கூடாது. அதுல நீங்க இதுலயுமே மட்டும் அவரு நிம்மதியா கூட இருங்க. சேர்த்துக்கலையே. இல்ல இல்ல ஏன் அவர் யாருமே கூட சேர்த்துக்கலையே அதுல மட்டும் அவர் என்ன கூட சேர்த்துட்டாங்களா? இல்ல அது இல்லங்க, சீமான் வந்து யாரும் நிம்மதியா இருக்க திமுக கூடாது. தாங்க அதையும் பண்ணுது, அதையுமே பண்றது திமுக தாங்க பண்றாங்க. அவர் என்ன சீமான சேர்த்துட்டாங்கன்னு இதுல ஆக மொத்தத்துல அடிச்சு நீ சாவுங்கடான்றீங்க. அதுதான் நடக்க போகுதுன்னு நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாரு சீமான். என்ன உரிமை இல்லாத இருக்காங்க? என்ன உரிமை இல்ல தமிழ்நாட்டுல? எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. என்ன உரிமை இல்லாத யாரு இருக்காங்க இங்க? என்னங்க என்ன உரிமை இல்ல? இலங்கை நாடு உங்களுக்கு நட்பு நாடு. பைத்தியமா இருப்பீங்களாங்க நீங்க எல்லாம்? சாமி, இலங்கைக்கு வந்து இந்தியால இருக்கிற கண்ட்ரிக்கு என்னங்க டிஃபரெண்ட் இருக்கு? ஏங்க அது செப்பரேட் கண்ட்ரில நடக்கிறதுக்கும் நம்ம கண்ட்ரில நடக்கிறதுக்கும் வித்தியாசம். செப்பரேட் கண்ட்ரிங்க அது. அதுல போய் நீங்க போய் ஹலோ ராம், ஒரு நிமிஷம். அண்ணன் ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அவர் அண்ணன் ஸ்பீச் கேட்டு டியூன் ஆகி பேசிட்டு பைத்தியம் ஆயிட்டு இதே மாதிரி பைத்தியம் ஆக்கி வச்சிருக்கான். அவனோட சுயலாபத்துக்காக எல்லாரையும் மாத்திட்டு இருக்கான். அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியுதா என்னன்னே தெரியல. சீமானுக்கு ஜாலியா தட்டியே ஒருமையில பேசணும், மரியாதை பேசுறாங்க. இருக்காத தமிழனா இருந்தா மட்டும் எங்களுடைய அவனோட சுயலாபம் மட்டும் எங்களுடைய அவ்வளவு நல்ல மரியாதை எல்லாம் பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் ராம். ஓகே ப்ரோ, நான் இன்னைக்கு போகணும், நான் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கு. ஹலோ, வேலையை பாருங்க சுதன். ஓகே நன்றி. நல்லபடியா வேலையை பாருங்க. கார்த்திக் ப்ரோ, என்ன கோபி லவர் படம் பார்த்தேங்க. எப்படி இருக்கு? ஏங்க என்னங்க இப்படி எல்லாம் இருக்கு? இப்படிலாம் மனுஷன் இருப்பான்? என்னையா வெக்கப்படுற? சொல்லு. வெக்கப்படலைங்க, ஆவகம். நீங்க என்னங்க எப்படி சொல்றீங்க? வெக்கப்படுறீங்க? சரி, ஏதோ ஒண்ணு படுத்தல, சொல்லு. இல்ல, நேது டாபிக் பேசுறது எனக்கு புரியல. ஏன்டா வளைச்சு வளைச்சு இப்படி பேசுறாங்க? எதையும் சொல்லிடாதயா, நான் படம் பார்க்கல ஒன்னும். எதையாவது சொல்லிடாதயா. இல்ல நான் படம்லாம் சொல்லலைங்க. நான் சொல்றேன், நீங்க சொன்னீங்கல்ல எல்லாத்துக்கும் ஒரு மூமெண்ட்ல கனெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு. ஆமா, உனக்கு எப்படி கனெக்ட் ஆச்சா இல்லையா? எனக்கு கனெக்ட்லாம் ஆகல. ஆனா நம்ம வந்து ஒரு இப்படி ஒரு வாய்ப்பு வந்ததை நம்ம தவற விட்டமேன்னு ஒரு ஏக்கமா இருக்கு இப்ப. உனக்கு வந்தது வாய்ப்பு வந்து ஆன்டியோட வந்துச்சு. இல்ல லவ்வருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? இல்லங்க, அது வந்ததுல உண்மைதான், அது மறுக்கல. ஆனா உனக்கு வந்த வாய்ப்புலாம் வந்து சிந்து சமவெளி மாதிரி வாய்ப்பு. அதுக்கு சம்மந்தம் கிடையாது ப்ரோ. அது இல்ல ப்ரோ, நான் ஒன்னே சொல்லிக்கிறேன். எனக்கு அந்த நாள்லாம் ஞாபகம் இருக்கு, அந்த டேட்லாம் ஞாபகம் இருக்கு, டைமிங்லாம் ஞாபகம் இருக்கு தல. ப்ரோ இது கில்மா ஸ்பேஸ் இல்ல ப்ரோ, விடுங்க ப்ரோ. சொல்லலங்க, ஒரு நிமிஷம் சொல்ல வரத ஒருத்தன பேச விடுங்க. நீங்க அந்த படத்துல வர லவ்விங் மூமெண்ட் எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நடந்துச்சு ப்ரோ. ஒரே ஒரு நாளா? என்ன அது என்ன அவங்க கோபி வருஷத்தோட கபி அப்படிங்கிற மாதிரி சொல்லு. இல்ல, வருஷம் வந்து எனக்கு சரியான ஞாபகம் இல்ல, ஆனா டேட் ஞாபகம் இருக்கு. ஆடி 28 ஞாயிற்றுக்கிழமை. அவங்க ஒயிட் அண்ட் சுடிதார்ல இருந்தாங்க. அவங்க என்னங்க லவ்வர் அவங்க தாங்க சொல்ல முடியும். நேத்துலாம் லவ்வரே இல்லன்னா அப்புறம் நீங்க என்னைய படம் பார்த்து லவ்வர்ன்ற? கிடையாது ப்ரோ, இதுக்கு பேரு ஒன் நைட் ஸ்டாண்ட் ப்ரோ. இல்ல லவ்வரா? நேத்துலாம் லவ்வரே இல்லன்னா அப்புறம் நீங்க வந்து லவ்வர்ன்ற? அதான் சொல்றேனே, அதை தவற விட்டுட்டேன்னு சொல்றேனே. அப்புறம் என்ன திருப்பி அதே கேள்வி கேக்குறீங்க? ஒருத்தர் சொல்லி முடிக்கிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, திட்டுங்க, பேசிக்கலாம்.
உங்க வைஃப் எல்லாம் கேட்க மாட்டாங்களா கோபிநாத்? சொல்லு சொல்லு சொல்லு. கிடையாதுங்க. அதாவதுங்க ஒரு நாள் அவங்கள பார்த்து ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சு. ஒரே ஒரே நாள் பார்த்த அந்த ஒரு எஃபெக்ட் வந்துருச்சு எனக்கு. அந்த சமயத்துல தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கானுங்க. எப்ப 24 வயசுன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டா. ஆமா 24 வயசு 25 வயசுல பொண்ணு பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த சமயத்துல இந்த பொண்ணை பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அது வந்து ஒரு வகையில எங்க சொந்தக்கார பொண்ணு கூட வந்து ஒரு வகையிலனா தூரத்து சொந்தம். அப்பதான் வந்து ஊருக்கு வந்துட்டு போயிட்டாங்க. இது நான் வந்து ஒரு சீரியஸா எடுத்துக்காம எனக்கு ஒரு இம்ப்ரெஸ் வந்துருச்சு, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுல எதுவுமே நான் பண்ணல. அப்படியே விட்டுட்டேன். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு நாள் இந்த மாதிரி எனக்கு ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லி நான் வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த பொண்ணை கேட்டா பரவாயில்ல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். அங்க போய் கேட்க போறேன்றான்ட்டு பொண்ணு கேட்க போறேன்னு போயிட்டாங்க எங்க வீட்டுல. எனக்குலாம் ஒரு நாள் ஃபுல்லா சந்தோஷம். எங்க அப்பா போய் பொண்ணு கேட்டாருன்னா கொடுத்துருவானுங்க. எப்பா நம்மளுக்கு வந்து ஒரு வாழ்க்கை வந்து நம்ம நினைச்ச மாதிரி அமைய போறான்னு சொல்லி நான் வாட்டில மனக்கோட்டெல்லாம் கட்டிட்டேன். அது 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணு படிச்சுதான் ஆகணும்னு சொல்லிருச்சு. படிச்ச மாப்பிள்ள தான் கட்டுவேன்னு சொல்லி பிடிச்சு. யாரை கட்டினாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா படிச்ச பையன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வரவும் எனக்குலாம் நானும் உடஞ்சிட்டேன். படிக்கலேன்னு சொன்ன ஃபீல் பண்ண நாள் அது ஒரு நாள் தான். அந்த அது வந்து ஒரு அது ஒண்ணுக்காக தான் ஃபீல் பண்ணேன், வாழ்க்கையிலே படிக்கலன்றது. அதுதானே ப்ரோ? இப்பலாம் ஃபீல் பண்ணலையா ப்ரோ நீங்க உன்னையெல்லாம் படிக்க வச்சதுக்கு அப்பா இப்படியே விட்டது நல்லதுதான். சொல்லு. அல்லங்க அந்த ஒரு நாள் ஃபீல் பண்ணி அந்த லவ்விங் மூமெண்ட்டை வந்து நான் அந்த கரெக்டா ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மனசுல வந்து ஒரு ஆசைய ஒரு எப்படி சொல்றது, அந்த லவ் பண்ற அந்த மூமெண்ட்டுக்கு நானும் போயிட்டேன். அந்த நினைச்சு பாக்குறது, லவ் பண்றது, அந்த மாதிரி அந்த ஒரு 2-3 நாள், கரெக்டா 2 நாள் தான், 3 நாள் கூட இல்ல. போய் கேட்டாங்க, கேட்டா அங்கிட்டு 3ஆவது நாள்ல நியூஸ் வந்துருச்சு. அது அப்படியே குளிர் மோச்சாச்சு. அத இப்ப நினைச்சு பாக்குறேன், ஒருவேளை அது டெவலப் பண்ணியிருந்தா இப்படி எல்லாம் போயிருந்திருக்குமோ, இருந்திருக்குமோ, லவ்விங் மூமெண்ட்டை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரிலேட்டபிள் ஆச்சு ப்ரோ. நினைத்தேன் வந்த தேவனை மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க. தெரியல, அது நேத்தேன்னு வந்தேன் ஐயா, மேபி இருக்கலாம். ஆனா அந்த யாரா அது இல்ல அந்த மூமெண்ட் அது வேற லெவல்ல இருந்துச்சு. அதை வந்து நம்ம அதை ஏன் சரி, அதுக்கப்புறம் உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 32 வயசுல 30 வயசுல சாரி 32 30 வயசுல கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் போய் அப்ரோச் பண்ணிட வேண்டியதானே நீங்க? அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சா கூட 24 வயசுல படிக்க ஆரம்பிச்சா 27 வயசுல டிகிரியே முடிச்சிருக்கலாம் நீங்க. அந்த பொண்ணுக்கு அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இங்க வேற அந்த பொண்ணுக்கு 23 வயசுங்க. எனக்கு பொண்ணு பார்க்கும் போது அது பொண்ணு தொலைவி தான், மாப்பிள்ள தொலைவி தான் இருந்தாங்க. அதுவே எனக்கு 1 வருஷம் கழிச்சா சொன்னாங்க. இல்ல கோபி, நீங்க அப்ப படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா வேற எதுவும் பொண்ணு அந்த காரணத்தை சொல்லியிருக்காதுல்ல, ஃபியூச்சருக்கு ரெடி பண்ணிருக்கலாம்ல, அதுக்கு சொல்றாங்க. அது வேணா கரெக்ட் தான். அதுலயும் இடையில நினைச்சேன் ப்ரோ, ஆனா அது வந்து பாசிபிள் ஆகல. அந்த மாதிரி ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. ஏன்டா நீ வேற படிக்க போறேன்னா சொல்றதுக்கு ஆள் இருந்துச்சே தவிர படிடான்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. சரி விடு, அந்த பொண்ணு ஏதோ நல்லா போல. நினைச்சேன் ப்ரோ, இந்த டயலாக் வரும்னு நினைச்சேன், அதே மாதிரி சொல்லிட்டீங்க. உனக்கே தோணுது இல்ல அப்புறம்? ஆமா ப்ரோ, எல்லாரும் சொல்றதுதானே. அப்புறம் இந்த பேஸ்ல கேட்டுட்டு இருக்கோம், ஒருத்த கலாய்க்கிறது எப்படி வரும்னு தெரியாம கூட இருக்கா நம்ம. ஓகே ப்ரோ, இதை சொல்லணும் தான் வந்த உடனே, படத்தை விட்டு வெளியே வந்த உடனே உங்களை உடனே ஃபேஸ் அப்போ கனெக்ட் பண்ணி போட்டேன். மனசுல பார இறங்கின மாதிரி இருக்கு ப்ரோ. இறங்கிச்சா ஃபுல்லா? ஆனா அது சொன்னச்சு, நம்ம லவ் பண்ணாம விட்டுட்டோமே, நம்மளுக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு, ஒரே ஒரு நாள் வந்துச்சு, அதை யூஸ் பண்ணிருக்கலாமே. ஆக்சுவலா பொண்ணு லோக்கல் பொண்ணா இருந்தா ஒருவேளை கண்டினியூ இருக்குமான்னு தெரியல. பொண்ணு வெளியூர் பொண்ணா போச்சு, அதனால அதை ட்ரை பண்ண முடியல. அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகி அதுக்கப்புறம் வீட்டை விட்டு துரத்தி விட்டு தனியா வந்துட்டு இப்ப வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு ஃபீல் பண்றான் பாரு. இலை ப்ரோ, அந்த படத்தை பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்குல்ல, உங்களுக்கு தோணி இருக்கும்ல? எனக்கு தோணுதா படம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்.
அவ்வளவுதான். அந்த தோணுதல் வந்து இது ஏற்படுத்துறது அந்த லவர் படம் சக்சஸ். இல்ல கார்த்தி ப்ரோ, அந்த ரூமர் உண்மையா? நிறைய பேர் ரூமர்னு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஏங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாக்குறதாங்க நான் அப்படியே அந்த அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன இருக்கோ அதுதாங்க நான். டார்ச்சர்னா டார்ச்சரு, வயலன்ஸ்னா வயலன்ஸ். எவ்வளவு வயலண்ட் தான். ஓவர் பொசசிவா இருந்தீங்களா என்ன? ஆமா ஆமா, ரொம்ப டார்ச்சர் தான் அப்பலாம் ப்ரோ. எல்லாருமே அந்த வயசுல கனெக்ட் பண்ண முடிஞ்சது ப்ரோ. அந்த எல்லாருமே அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு லெவல்ல ஓவர் பொசசிவா தான் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் டைரக்டர் சும்மா ரொம்ப சூப்பரா அந்த கதைய அந்த சீன்ஸ்லாம் இல்ல இல்ல நான் சாரி நமக்கு அசிங்கமா தான் இருக்கு இப்ப பாக்கும்போது. இல்ல கார்த்தி ப்ரோ, நான் படம் ஒன்னும் பாக்கல, பட் நீங்க சொல்றத வச்சு சொல்றேன். ஆனா இந்த கூட இருக்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொல்லுவாங்க, அப்போ டேய் நீ பொசசிவா இருக்கிறீன்னா அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு அர்த்தம்டா, அதுல தப்பே கிடையாதுறான்னு ஒரு ப்ரோ. அதுதான் ப்ரோ உலகத்திலே மிகப்பெரிய உருட்டுனா அதான் ப்ரோ. அதுதான் அங்கதான் இவங்க நம்மளுக்கு நல்லது சொல்றாங்கன்னு நினைச்சிருப்போம். ஆக்சுவலா அங்கதான் தப்பு ப்ரோ. இன்னொன்னு சொல்லுவாங்க, மோதல்ல தான் காதல் இருக்கும்னு இன்னொன்னு சொல்லுவாங்க. செருப்படிதான் கிடைக்கும். அதெல்லாம் அப்பெல்லாம் அப்படிதாங்க. அது அப்ப தெரியாதுல்ல. இப்ப நினைச்ச பார்த்தா ரொம்ப கேவலமா தான் இருக்கு. ஒரு நாள் போன் எடுக்கலாம், 2 நாள் அதுக்கு சண்டை போடுவோம். அந்த மாதிரி எதுக்கு போன் எடுக்கலாம். ஐயோ படம் பயங்கரமா இருக்கும் போல் இருக்கே, பாத்துறேன். ப்ரோ பார்க்காம இன்னும் பாக்கலீங்களா? 2 நாள் ஆச்சே ப்ரோ. இங்க ரிலீஸ் ஆகல ப்ரோ. இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. கடைசியில குட் நைட்டும் ஆகல அந்த டைம், இதுவும் ஆகல. ஆனா குட் நைட்டுக்கும் இதுக்குமே ஒரு இடத்துக்கு மேல அவ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்னை பார்த்து பயந்துருவாங்க. ஐயோ இல்ல ப்ரோ, அதுல கார்த்தி ப்ரோ ஒரு விஷயம் யோசிச்சீங்கன்னா, பொண்ணுங்க கொஞ்சம் தெளிவா தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பண்ற அட்வைஸ் பண்றவங்க கரெக்டா தான் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு. பசங்க சைடு அட்வைஸ் பண்றவங்க தான் சரியில்லையோன்னு நினைக்கிறேன். இவனுக்கு சரியில்லை. ஆமா ஆமா. ப்ரோ நம்மளுக்கு அட்வைஸ் பண்றது யாரு ப்ரோ? நம்ம கூட இருக்கிறவங்க தானே. அவங்களுக்கு என்ன பெருசா தெரிய போகுது? நமக்கு எவ்வளவு கூட ஒரு கோட்டரை வாங்கி வச்சுட்டு குடிச்சிட்டு உட்காந்து ஏதோ வசனம் பேசுவானுங்க. வேற என்ன பண்ணுவாங்க? அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இல்ல நம்ம பண்ற ஒரு தப்பு இருக்குல்ல, இவனுங்க லவ் பண்றவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டா கூட பரவாயில்ல, நம்ம கூட இருக்கவன் அவனே ஒன்னும் லவ் பண்ணிருக்க மாட்டான், அவன் கிட்ட போய் அட்வைஸ் கேட்டு அதை செய்யணும்னு நினைப்போம்ல, அதுதான் அடிவாங்க பயங்கரமா. ஏன் ப்ரோ கார்த்தி ப்ரோ, இந்த படம் என்ன குட் நைட் அளவு கலெக்ட் பண்ணுமா இல்ல அதுக்கு மேல கலெக்ட் பண்ணுமா? அந்த அளவுக்கு பண்ணுவான்னு தெரியல ப்ரோ. குட் நைட் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம், அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். இந்த படத்துலயுமே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மிக்சர் ரிவ்யூஸ்லாம் இருந்துச்சு. எனக்குமே பெருசா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரெபெட்டிட்டிவா ஸ்லோவா தான் இருந்துச்சு. இல்ல நீங்க எல்லாருமே இந்த லவ் படத்துல செகண்ட் ஹாஃப் தான் பெருசா சொல்றீங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு எமோஷன் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சம்டைம்ஸ் டைம் எடுப்பாங்க ப்ரோ. அத உடனே இப்படி பிக்கப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு போறது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முக்கவாசி அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே படம் முடிகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டைம் எடுத்தானே பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல. ஏன் ப்ரோ? இல்ல அது ஓகே, படம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கோ அதுதான் சொல்ல முடியும். இல்ல அது ஜோவும் இதே தான் சொன்னீங்க, அதுக்காக தான் நான் திருப்பி சொல்றேன். ஜோ செம்மையா இருந்துச்சுங்க படம், எனக்கு ஃபுல்லாவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்குலாம் ஜோ வெரைட்டிருச்சு, என்னெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஜோ படம். அது ரியாலிட்டி கனெக்ட் பண்ற மாதிரி ஓரளவுக்கு யதார்த்தமா இருந்தாலே நல்லா கனெக்ட் ஆயிரும். ஆனா இந்த 2 படத்துலயும் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய ரியாலிட்டியோட இன்னும் நல்லாவே கனெக்ட் ஆகுது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ப்ரோ நீங்க ரியாலிட்டிலேயே சில லைஃப்ல நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ப்ரோ. அது சில ஸ்டோரி தானே, அது சில பேருக்கு நம்ப முடியாது. எப்பவுமே ரொம்ப கிரவுண்டடா ரியாலிட்டின்னு நினைப்போம், பட் ரியாலிட்டியில இன்னும் ஒரு மாதிரி நம்ப முடியாத மாதிரி நடக்கும் நிறைய விஷயம். பட் எனக்கு ஜோலாம் வந்து எனக்கு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, அந்த நல்லா ஃபீல் குட்டா இருந்துச்சு ஃபுல்லாவே படம்.